ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितां येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्तवृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் 4வது அத்தியாயம் விதுரர் மைத்ரேயன் தேடி செல்லுதல். இன்னைக்கு படிக்கிற பதம் வந்து 1 மற்றும் 2. விதுரர் மைத்ரேயரை ஏன் தேடி சென்றார்? இந்த உலகத்துல யாராவது எதையாவது தேடிட்டே தான் இருக்காங்க. கல்யாணம் பண்ற பையன் வந்து பொண்ணு தேடுறாரு, பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை தேடுறாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பையனை வச்சிருக்கிறவங்க பொண்ணு தேடுறாங்க, பொண்ணை வச்சிருக்கிறவங்க பையனை தேடுறாங்க. குழந்தை பிறந்த உடனே எந்த ஸ்கூல்ல சேர்க்கறதுன்னு தேடுறாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் போகும்போது எந்த காலேஜ்ல சேர்க்கலாம்னு தேடுறாங்க. அப்புறம் எங்க இடம் வாங்கலாம்னு தேடுறாங்க, எங்க வேலை கிடைக்கும், காலேஜ் படிச்சு முடிச்சுன்னு எங்க வேலைக்கு போகலாம்னு தேடுறாங்க, எந்த நாட்டுக்கு போகலாம்னு தேடுறாங்க. அதுக்கப்புறம் எங்க இடம் வாங்கலாம்னு தேடுறாங்க. அப்புறம் யாரை வச்சு வீடு கட்டலாம்னு தேடுறாங்க. அதுக்கப்புறம் யாரை வச்சு வீடு கும்பாவில் கிரகப்பிரவேசம் பண்ணலாம்னு தேடுறாங்க. தேடாத ஒரே இடம் சுடுகாடு மட்டும்தான். அது தேட வேண்டியதில்லை, அது ஆல்ரெடி இருக்கு. அந்தந்த கம்யூனிட்டிக்கு இருக்கிற இடம் இருக்கு இல்லையா, அங்க போயிடுவாங்க. இப்ப வீட்டுக்கே வருதா? ஆமா, இப்ப மொபைல் வெஹிக்கிள், இப்ப மொபைல் வண்டி வருது, அது வீட்டுக்கே வருது. இப்படி இந்த உலகத்துல யாராவது எதையாவது தேடிக்கிட்டே தான் இருக்காங்க. எங்க புலன்பு அனுபவிக்கலாம், இன்னைக்கு எங்க போலாம், எந்த சொந்தக்கார வீட்டுக்கு போலாம், எந்த நண்பர்களை பார்க்கலாம், ஏதாவது திட்டம். ஞாயிற்றுக்கிழமைனா எங்க போகலாம், எந்த சினிமாவுக்கு போகலாம். இதுதான் பௌதிக வாழ்க்கையில. பௌதிகத்துல இருக்கிறவங்க எதாவது தேடிட்டே தான் இருக்காங்க. பௌதிக வாழ்க்கையில இருக்கிறவங்க எதாவது தேடுறாங்க. ஆன்மீக பாதையில் இருக்கிறவங்க தேடுறாங்க. ஆன்மீக பாதைக்கு வர்றவங்களும் தேடுறாங்க. பௌதிகவாதிக பௌதிகமா தேடுவாங்க, ஆன்மீகவாதிகள் ஆன்மீகமா தேடுவாங்க. பௌதிகவாதி என்ன தேடுவாங்க? இதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் சமய சடங்கு பண்றேன்னு சொல்லி என்ன யாகம் பண்ணலாம், என்ன பூஜை பண்ணலாம், யாரை வச்சு பண்ணலாம், அதுவும் தேடுறாங்க. இந்த வேதத்துல என்ன சொல்லியிருக்கு, அந்த வேதத்துல என்ன சொல்லியிருக்கு, இந்த யாகம் பண்ணா என்ன பலன் கிடைக்கும், அந்த யாகம் பண்ணா என்ன பலன் கிடைக்கும், இந்த பூஜை செஞ்சா என்ன பலன், அந்த பூஜை செஞ்சா என்ன பலன். ஏதாவது பலன்களை தேடிட்டே தான் இருக்கு, பலன்களை தேடுறாங்க. அப்படி பார்க்கும்போது வாழ்க்கை முழுவதும் தேடுதல் தான். அப்புறம் ஆன்மீக பாதையில் இருக்கிறவங்க தேடுறாங்க. எந்த யோகா பண்ணலாம், எந்த ஆசிரமத்துல போய் சேரலாம் அப்படின்னு அதுலயும் தேடுறாங்க. ஆனா உண்மையாலுமே யார் சரியா தேடுறாங்க அப்படின்னா, இங்க விதுரர் மைத்திரேயரை தேடி போனார் இல்லையா, அதுதான் பர்ஃபெக்ட். ஏன்னா சரியான நபர் சரியான ஆளை தேடி போறாரு. சரியான நபர் என்ன பண்றாரு, சரியான ஆளை தேடி போறாரு. விதுரர் ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா, அவர் இனி ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மாவை தேடி போறாரு. அதனால அவங்களுடைய சம்பாஷணை, அவங்க பேசிக்கொண்டது அனைத்தும் மங்களமானது. இந்த பாதை இருக்கு இல்லையா, விதுரர் மைத்திரேயரை தேடி போனது, இதுதான் பர்ஃபெக்ஷன். ஹைலி பர்ஃபெக்ஷன், ஹையஸ்ட் பர்ஃபெக்ஷன் ஹியூமன் லைஃப். மனித வாழ்க்கைக்கு பூர்ணத்துவம் அடைவதற்கான வழி, அதை தேடணும். மனித வாழ்க்கையில நான் பூர்ணத்துவம் அடையணும், என்ன தேடணும், யாரை தேடணும், எங்க போகணும். அப்ப அதுல கொஞ்சம் முயற்சி பண்ணோம்னா மனித வாழ்க்கையில பூர்ணத்துவம் அடையிறதுக்கு, இந்த மனித வாழ்க்கையின் நோக்கம் என்னன்னு சரியா தெரிஞ்சுக்கிறதுக்கு
அதுக்கு தேட ஆரம்பிச்சா கிருஷ்ணர் எல்லா விதத்திலயும் பரமாத்மா இருக்கார். உண்மையா தேடுறவங்களுக்கு உண்மையான விஷயத்தை அனுப்பிச்சு தருவார், உண்மையான குரு அனுப்பிச்சு தருவார். ஜெயதாமா பிரபத்தியந்தே தாம் ஸ்ததிவ பஜாமியமம் மம வர்த்தமானம் வர்த்தந்தே மனுஷா பார்த்த சர்வசிவம். ஒருவர் என்னிடம் சரணடைவதற்கு ஏற்றால் போல நான் பலனளிக்கிறேன், எல்லோரும் என் வழியே பின்பற்றுகிறார்கள். எல்லாரும் கிருஷ்ணரையா தேடுறாங்க. ஆன்மீக பாதையில ஆன்மீக பாதையில எல்லாரும் கிருஷ்ணரை தேடுறாங்க. ஆனா எப்படி தேடணும்னு தெரியாம தேடிட்டு இருக்காங்க. நான் கூட ஆரம்பத்துல கிருஷ்ணர் தான் தேடிட்டு இருந்தேன், ஆனா எப்படி தேடணும்னு தெரியாம தேடிட்டு இருந்தேன். இந்த யோகா சென்டர்ல போனா என்ன சொல்லி தருவாங்க, அந்த யோகா சென்டர்ல போனா என்ன சொல்லி தராங்க, இந்த ஆசிரமத்துல என்ன சொல்றாங்க, அந்த ஆசிரமத்துல என்ன சொல்றாங்க, தேடிட்டே இருந்தேன். ஆனா உள்ளுக்குள்ள உண்மையாலுமே ஒரு தேடல் இருந்தது. ஆனா யாரை தேடுறதுன்னு தெரியல, யாரை தேடிட்டு இருக்கேன்னு தெரியல. ஆனா ஐ நீட் சம் பர்ஃபெக்ஷன். எனக்கு சில ஆன்மீக பாதையில ஒரு நேர்த்தியான பாதை எதுன்னு தேடிட்டு இருந்தேன். ஆன்மீக பாதையில நேர்த்தியான பாதை எது? சோ நாம சின்சியரா இருந்ததுனால கிருஷ்ணா என்ன பண்ணாரு, சரியான பாதை காத்து ரோபாட்டு கொண்டு விட்டேன். ரோபாட்டு கொண்டு வந்து விட்டுட்டாரு, ஆன்மீக குரு இருக்காரு. இப்ப பாதை வந்து தெளிவாயிடுச்சு. இப்ப இஸ்கான்ல வந்தோடனே பாதை தெளிவாயிடுச்சு. என்னுடைய இலக்கு கிருஷ்ணா, நமது இலக்கு வந்து கிருஷ்ணா அப்படின்னு தெரியாம இருக்கு. கிருஷ்ணர் தான் ஏதேதோ விதியில தேடி ஏதேதோ முறையில தேடிட்டு இருக்கோம். So, அந்த ஆசிரமத்துல ஏதோ யோகா சொல்றாங்களா, அவங்க சொல்லி தருவாங்க. இந்த ஆசிரமத்துல என்ன சொல்றாங்க, அங்க உபநிஷத்து வகுப்பு எடுக்கிறாங்க, அந்த உபநிஷத்துல என்ன சொல்றாங்க, வேதத்துல என்ன சொல்றாங்க. இப்படி தேடி 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 சின்சியரா தேடுறவங்க கிருஷ்ணாட்ட வந்துருவாங்க. சின்சியரா சின்சியரா தேடிட்டு இருக்கிறவங்கள கிருஷ்ணா என்ன பண்ணுவாரு, சரியான இடத்துல அனுப்பிச்சு விட்டுருவாரு. சரி, நான் வந்து எனக்கு பேருக்கு ஒரு ஆசிரமத்துல இருக்கணும், நான் வந்து அந்த அந்த யோகா சென்டர்ல இருக்கேங்க, எனக்கு அந்த சாமிஜி நல்லா தெரியும், அப்படி விரும்புறவங்களுக்கு அதுக்கு தகுந்த ஆசிரமம் இருக்கு. சும்மா அவங்க வீட்டுல அந்த சாமிஜியோட போட்டோ போட்டுக்குவாங்க, இப்படி கையில வச்சுட்டு சிரிச்சுட்டு இருப்பாரு. அது மாதிரி ஒரு வீட்டை அலங்கரிக்கிற மாதிரி ஒரு குரு வேணும்னு சொன்னா அதுக்கான இடத்துக்கு கிருஷ்ணா அனுப்பிச்சு விட்டுருவாரு. ஓகே, நீங்க அங்க போங்க. இல்ல கடவுள் உருவம் இல்லைன்னு தேடிட்டு இருந்தா அங்க அனுப்பிச்சு விட்டுருவாரு. சரி, நீ உருவம் இல்லைன்னு சொல்லி அங்க போய்க்கோ, நீ தியானம் பண்ணு நினைக்கிறியா போய்க்கோ. ஆனா என்ன ஆயிடும், அங்க பர்ஃபெக்ஷன் கிடைக்காது, தெளிவு பிறக்காது, தெளிவு கிடைக்காது, இலக்கு அடைய முடியாது, குழப்பத்துல ஆழ்ந்துரும். சோ தோஸ் ஆர் வெரி சின்சியர். யார் வந்து உண்மையாலுமே கிருஷ்ணாவை தேடுறாங்களோ அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி தன்னை உணர்ந்த ஆத்மா கட்டாச்சு. நம்ம சின்சியரா கிருஷ்ணாவை தேட ஆரம்பிச்சோம்னா கிருஷ்ணா நம்மளை தேடி ஒரு சாது அனுப்பிச்சிருக்க. குரு மகாராஜ் என்ன பண்ணாரு, குரு மகாராஜா கிருஷ்ணாவை தேடி போனார், சின்சியரா இருந்தார். துருவா அப்படின்னா உறுதி, டிட்டர்மினேஷன். துருவா மீன்ஸ், துருவா அப்படின்னா உறுதி. ஜாதசிகி துருவம் மிருத்யு துருவம் ஜென்ம மிருத்யுச்ச தஸ்மாத் அபரிஹாரத்தி நர்த்தம் சோஸ்தி மரிஸ். துருவானா உறுதி, பிறக்கப்பட்ட அனைவருக்கு மரணம் நிச்சயம், இறந்தவர் அனைவரும் பிறக்கிறது நிச்சயம். கன்ஃபார்ம், டிட்டர்மின். துருவா வந்து அவர் பேரே துருவா. துருவா எதுல உறுதியா இருக்காரு, கிருஷ்ணாவை பார்த்தே தீரணும். பட் ரொம்ப சின்சியரா இருக்காரு, கிருஷ்ணாவை தேடுறாரு. ஃபர்ஸ்ட் துருவாடைய குரு யாரு, ஃபர்ஸ்ட் குருவோட குரு அம்மா சுனிதி. சுனிதி சுரிச்சி ரெண்டு மனைவி உத்தான பாதராஜா. பிரம்மா, பிரம்மாவுடைய பையங்க வந்து ஸ்வயம்பூமனு, ஸ்வயம்பூமனுடைய பையன் உத்தான பாதா பிரியவர்தா. உத்தான பாதாவுக்கு ரெண்டு மனைவி, சுனிதி சுருச்சி. இந்த பேரே சொல்லுவாங்க யாருன்னு. சுனிதி, சுனிதி அப்படின்னா எப்பவுமே அவங்க தர்மா பண்ணி நடக்கிறவங்க, நீதிமுறைப்படி நடக்கிறவங்க. சுரிச்சின்னா பௌதிக வாழ்க்கையை விரும்புறவங்க, பதவி பெயர் புகழ். சோ சுனிச்சி அவ பௌதிக ஆசை அவளுக்கு. சுனிதிக்கோ வெளிய ரொம்ப சாதாரண ஒரு பொண்ணு. எந்த அவருக்கும் பகவான் மேல அன்பு, பகவான் மேல பக்தி இருக்கு, பக்தி செய்யறாங்க, கிருஷ்ணாவை நம்புறாங்க, கிருஷ்ணா மேல நம்பிக்கை இருக்கு. ஒரு நாள் துருவாவும் அவன் தம்பி உத்தமா விளையாடிட்டு இருக்காங்க. துருவாவும் தம்பி உத்தமா விளையாடிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் அவங்க அப்பா மடியில போய் உட்கார்றாங்க. சுருச்சி வந்து என்ன பண்ணாங்க, துருவாவை கீழே தள்ளி விட்டுருவாங்க. துருவாவை கீழே தள்ளி விட்டு என்ன சொல்லுவாங்க,
உனக்கு உங்க அப்பாவுடைய அரியாசனத்துல உட்கார்றதுக்கு அருகதை கிடையாது. ஏன்னா நீ என் வயித்துல பிறக்கல. நீ என் வயித்துல பிறக்காதனால நீ உன் அப்பாவுடைய அரியாசனத்துல உட்கார உனக்கு அது தகுதி கிடையாது. ஒருவேளை நீ ஆசைப்பட்டீங்கன்னா அடுத்த பிறவியில வேணா என்னுடைய கருவுல நீ வந்தா உனக்கு கிடைக்கும். இது துருவாவை அஃபெக்ட் பண்ணிடுச்சு. ஏன்னா ஒரு சத்திரியா இல்லையா, சத்திரியாவுக்கு அவமானத்தை பொறுத்துக்க முடியாது. சத்திரியானா அவனுக்கு பேஷன் ரஜோகுணத்துல இருக்கும். துருவாவுக்கு அழுகழுகா வருது. ஏன் என்ன சித்தி கீழே தள்ளி விட்டா? நேரா அம்மா கிட்ட போறாரு. அம்மா என்ன ஏன் சித்தி கீழே தள்ளி விட்டா, ஏன் அப்பா உண்மையை சொல்லல? அப்ப சுனிதி சொல்றா, உங்க அப்பாவுக்கு நம்மளை விட அவங்களதான் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால அவங்க நமக்கு சாதகமா இல்ல. அப்ப என்ன செய்யறது? பகவான் தான் நமக்கு உதவி செய்யணும். கிருஷ்ணா தான் உதவி செய்யணும். அப்ப பகவான் எங்க இருக்காரு? பகவான் எங்கம்மா இருக்காரு? அவர் முனிவர்கள் ரிஷிகள்லாம் காட்டுல தவம் செய்யறாங்க, அங்கதான் இருப்பாங்க. ஜெய ஜெகநாத் சுவாமி காட்டுக்கு போயிட்டு மதுவன், விருந்தாவன்ல 12 வனங்கள்ல ஒண்ணு மதுவன். யமுனா நதிக்கரையில போய் தவம் செய்யறாரு. கிருஷ்ணரை பார்க்கணும். சின்ன குழந்தைதான், 5, 6 வயசு தான். 5 வயசு. போற வழியெல்லாம் கேட்கிறாரு. மரம், செடி, கொடிங்க, மிருகங்கள், யானை, சிங்கம், புலி, காடுதான், ஃபுல்லா ஃபாரஸ்ட். நீங்க கிருஷ்ணாவை பாத்தீங்களா? நீங்க கிருஷ்ணா எங்க இருக்காரு? வெரி இன்னசென்ட், ரொம்ப இன்னசென்டான குழந்தை. தென் டிட்டர்மினேஷன், கிருஷ்ணாவை பார்த்தே ஆகணும். அப்ப என்ன பண்ணாரு கிருஷ்ணா? கிருஷ்ணாவை பார்க்கணும், குருவுடைய கருணை இல்லாம பார்க்க முடியாது. ஒரு குரு, ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர். குரு கிருஷ்ண பிரசாதே பாய் பக்தி லதா பீஜா. குருவுடைய கருணை, கிருஷ்ணாவுடைய கருணை. இப்ப துருவாவுக்கு கிருஷ்ணா இதயத்துல பரமாத்மாவா இருக்காரு. அவர் என்ன பண்றாரு? துருவாவுடைய டிட்டர்மினேஷனை பாக்குறாரு. அவருடைய உறுதியை பார்த்துட்டு அவர்கிட்ட நாரத முனி அனுப்பிச்சு வைக்கிறார். நாரதருடைய கருணையினால பாருங்க, துருவா கிருஷ்ணா தேடி போனார். இந்த காலத்துல நம்ம குழந்தைகள்லாம் எந்த கேம் விளையாடலாம்னு கேட்டு தேடிட்டு இருக்காங்க. நம்ம குழந்தைகள்லாம் போன்ல என்ன கேம் விளையாடலாம், என்ன இது பார்க்கலாம். வீட்டுல இருக்கிற பொண்ணுங்கெல்லாம், பொம்பளைங்கெல்லாம், அந்த மாதாஜிங்கெல்லாம் என்ன சீரியல் பார்க்கலாம்னு தேடுறாங்க. ஆம்பளைங்கெல்லாம் என்ன செய்தி கேட்கலாம், இதுதான் தேடிட்டு இருக்காரு. துருவா என்ன தேடி போனாரு? துருவா கிருஷ்ணாவை தேடி போனார். அவர் தேடுதல் கரெக்டா இருந்ததுனால கிருஷ்ணா என்ன பண்ணாரு? நாரதர் அனுப்பிச்சு. நாரதருடைய அனுகிரகத்தினால கிருஷ்ணாவை நேருக்கு நேரா துருவரால பார்க்கணும். தேடணும் லைஃப்ல, கிருஷ்ணாவை தேடணும். கிருஷ்ணரை தான் தேடணும்னு தெரியாம தேடிட்டு இருக்கோம். நிறைய ஆன்மீகத்தில் இருக்க ஆன்மீகவாதிகள் கிருஷ்ணர் தான் தேடணும்னு தெரியாம தேடிட்டு இருக்காங்க. தேவதை வழிபாடு கூட அப்படிதான். பகவத்கீதை சொல்றாரு கிருஷ்ணா. தேவதை வழிபாட்டை பற்றி பகவத்கீதையில கிருஷ்ணன் என்ன சொல்றாரு? நிறைய சொல்லியிருக்காரு. நீங்க என்ன சொல்ற? இல்ல 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 தேவதை வழிபடுறவங்க மறைமுகமா என்னதான் வழிபடுறாங்கன்னு சொல்றாரு. எந்த ஸ்லோகம் அது? இல்ல இல்ல. ஏ அந்யப்ய தேவதா பக்தியா யஜந்தே ஸ்ரத்தையான்விதா தேவி மாமேவ கௌந்தேயா யஜந்தி அபிதி பூர்வகம். ஏ அந்யப்ய தேவதா பக்தியா, தேவதையை போய் வழிபடுறவங்க ரொம்ப நம்பிக்கையோட வழிபடுறாங்க. ஏ அந்யப்ய தேவதா யஜந்தே ஸ்ரத்தையான்விதா, ஒரு குறிப்பிட்ட தேவதைகிட்ட போய் ரொம்ப நம்பிக்கையோட வழிபடுறாங்க. ஆனா கிருஷ்ணன் என்ன சொல்றாரு? தேவி மாமேவ கௌந்தேயா, ஓ குந்தியின் மகனே, அவங்க என்னதான் வழிபடுறாங்க? யஜந்தி அவிதி பூர்வகம், மறைமுகமா, அறியாமையினால அந்த தேவதை நானும் வேறு வேறு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த தேவர்கள் என்னுடைய அம்சம், என்னுடைய பின்ன பகுதிகள், எனக்கு கீழ்ப்படிந்தவங்க, என்னுடைய அம்சங்கிறது தெரியாம என்னை விட்டுட்டு அறியாமையில அந்த தேவதைக்கு போறாங்கன்னு சொல்றேன். யஜந்தி அவிதி பூர்வகம், வித்தவுட் நாலேஜ், ப்ராப்பர் நாலேஜ் இல்ல. கிருஷ்ணா எல்லாம் தேடுறாங்க. ஆனா நேரடியா தேடாம ஏதேதோ சுத்தி சுத்தி போறாங்க. சுத்தி சுத்தி போவோம் கிருஷ்ணா விட்டுட்டு. அப்ப இந்த தேடுதல்ங்கிறது
எல்லாரோட வாழ்க்கையில இருக்கு. விலங்குகள் வாழ்க்கையில தேடுதல் இருக்கு. விலங்குகள் என்ன தேடுது? எனக்கு எங்க சாப்பாடு கிடைக்கும், நான் எங்க தூங்கலாம், எவ்வளவு குட்டி போடலாம், இல்லையா, எந்த பறவை கூட போய் சேரலாம், எல்லாம் தேடுது. இரையை தேடி போகுது, கூடு கட்ட போய் தேடுது, புகையில தேடி போய் உட்காந்துக்குது. அப்ப இந்த தேடுதல் மனுஷ வாழ்க்கையில இருக்கு. ஆனா அதுக்காக இல்ல மனுஷ வாழ்க்கைன்னு சொல்லுது. காமேஷ்ய நான் இந்திரிய பிரீத்தி லாபோ ஜீவேயாவதா ஜீவசிய தத்துவ ஜிக்ஞாசா நாட்டோயில் சேசகி. மனித வாழ்க்கை விலங்குகள் மாதிரி வாழ்றதுக்கு இல்ல, கேள்வி கேட்கறதுக்காக. தத்துவ ஜிக்ஞாசா. கிம் தத் பிரம்மம் கிமத்யாத்மம் கிம் கர்ம புருஷோத்தமா அதிதெய்வம் ச கிம் போக்தம் அதி யஜ்ஞம் கிம் உச்சதே. இவ்வளவு கேள்வி கேட்கிறார் அர்ஜுன். பிரம்மம்னா என்ன, பரமாத்மாங்கிறவர் யாரு, பரமாத்மா இந்த உடல் எந்த பகுதியில வசிக்கிறாரு, தேவர்கள் யாரு, மரணத்தின் சமயத்துல ஒருத்தர் என்ன பண்ணணும், இதான் கேள்வி. இந்த கேள்வி கேட்காத வரைக்கும் மனுஷ வாழ்க்கையும் தொடங்கல. விலங்கு மாதிரிதான் வாழ்ந்துட்டு. அப்ப எல்லாரும் தேடுறாங்க. எப்ப கிருஷ்ணரை தேட ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் நமக்கு வாழ்க்கையில வெளிச்சம். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி எல்லாம் வெளிச்சமே கிடையாது. கிருஷ்ணரை தேடினாதான் வெளிச்சம். வேற என்ன தேடினாலும் ஜடம் தான், இருள் தான். சோ அதனால யாராவது யாரையாவது தேடிக்கிட்டே தான் இருக்காங்க, யாராவது எதையாவது தேடிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா கரெக்டா தேடுறது என்னதுன்னு தெரிஞ்சுக்கணும். நான் என்ன தேடணும், அது என்னதான் தேடணும், அது என்ன தேடணும்னு தெரிஞ்சுக்கிட்டாலும் பக்த சங்கத்துக்கு வரும். பிரபு இந்த உலகத்துல எல்லாரும் எதையா தேடிட்டு தான் இருக்காங்க, நான் எதை தேடணும்னு சொல்லுங்க. நீங்க கிருஷ்ணாவை தேடுங்க. பிருந்தாவனத்து கோசாமிகள் அவரும் இதான் தேடினாங்க. ஓ ராதே, ஓ கிருஷ்ணா, நீங்க எங்க இருக்கீங்க, உங்களை எப்ப நான் பாக்குறது, எப்ப உங்க தரிசனம் கிடைக்கும், தேடிட்டே இருக்க. 12 வானத்திலையும் தேடி கிருஷ்ணாவோட லீலைகள் நினைச்சு தேடுறாங்க. கிருஷ்ணா எங்க இருக்காரு, ராதாராணி எங்க இருக்காங்க. சைதன்யமா அப்படி எப்பவும் கிருஷ்ணரை தேடிட்டே இருக்கு, கிருஷ்ணா எங்க இருக்காரு. சைதன்யமா பிரபு அவர் சன்னியாசி எடுத்தோடனே ஓடுறாரு பிருந்தாவனத்துக்கு போகணும். காற்றை விட வேகமா போறாரு. அப்போ வானத்துல இருந்து ஒரு அசிரீர் வரும், மகாபிரபு இப்ப நீங்க விருந்தாவனம் போகாதீங்க, உங்க அவதார நோக்கம் வந்து ஒரு கிராமத்திலயும் நகரத்திலயும் நாம சங்கீர்த்தனை பண்ணணும், நீங்க நவதீப் போங்க. ஆனா நவதீப் வந்தவரு அழுதுட்டே இருக்கேன், நான் கிருஷ்ணரை எப்ப பார்க்க போறேன், ராஜராணி எப்ப பார்க்க போறேன், கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணன் அழுற. தரையில உருண்டு பரவார், சில நேரம் மயங்கி விழுந்துருவார், சில நேரம் செவுத்துல போய் தலையை முட்டின்றுவார். இதெல்லாம் பார்க்கும்போது சச்சி மாதா ஒரே பயமா இருக்கும். நீமா என்ன பண்றன்னு தெரியலையே. ஏன்னா எப்பவுமே கிருஷ்ணாவை தேடிட்டே இருக்கு. பக்தியில உன்னதமான நிலை கிருஷ்ணரை தேடுறது. ஏன்னா நம்ம கிருஷ்ணாவை தொலைச்சிட்டோம், அதனால தேடுறோம். தொலைஞ்ச பொருளை தேடணும்ல. ஆனா உண்மையில கிருஷ்ணர் தான் நம்மளை தேடி வருது. ஏன்னா நம்ம எல்லாம் கிருஷ்ணாவுடைய ப்ராப்பர்ட்டி, நம்ம எல்லாம் கிருஷ்ணாவுடைய சொத்து. இந்த சொத்து கிருஷ்ணாவுடைய கையை விட்டு வந்துருச்சு. கிருஷ்ணாவுடைய ப்ராப்பர்ட்டி வந்து கிருஷ்ணா விட்டு விலகிடுச்சு. ஸோ ப்ரொப்பரேட்டர் அவர் தானே. அதனால கிருஷ்ணா என்ன பண்றாரு, இந்த சொத்தை மீட்கிறதுக்காக வர. பாருங்க எவ்வளவு கருணை. கிருஷ்ணா ஏன் காரணமற்ற கருணை உடையவர்னா, இந்த ஜீவாத்மா வந்து என்னுடைய சொத்து, அவன் என் கையை விட்டு போயிட்டான், இந்த சொத்தை மீட்டெடுக்கணும். சொத்து எஜமானனை தேடி வர, இல்லையா. இப்ப நான் ஒரு கார் தொலைச்சிட்டு கார் என்ன தேடி வருமா, ஐயா நான் ஒரு காரு தேடி வராது. நான் ஒரு பைக்கை தொலைச்சிட்டா பைக் என்ன தேடி வராது. ஆனா நான் ஒரு ஆடோ மாடோ தொலைச்சிட்டா அது என்ன தேடி வரும், இல்லையா. அன்னைக்கு ஒரு நாய்க்குட்டி கொண்டு போய் அங்க விட்டுட்டு வந்தாங்க, இது தேடி வருது. ஆஹ் ஒரு கண்ணுக்குட்டி கொண்டு போய் அந்த பக்கம் கூட்டிட்டு வாங்க, அது ஓடி வந்துடும் மாட்டேன். ஆனா மனுஷங்க பாருங்க தேடி வர மாட்டாங்க, விட்டா போதுன்னு ஓடிடுவாங்க, இல்லையா. மனுஷங்க தேடி வர மாட்டாங்க. மிருகங்கள்லாம் தேடி வரும், அது அம்மாவை தேடி வரும், அப்புறம் வளர்த்த எஜமானனை தேடி வரும். அவ்வளவு நன்றி விசுவாசம் இருக்கு. ஆனா மனுஷங்களுக்கு எல்லாம் போயிட்டே இருக்கு. தொலைக்கலாம் தான் இருக்காங்க, எப்படா அவனை தொலைக்கிறது, தொலைச்சலாம் தான் இருக்காங்க. எங்க தேடுறது. ஒரு கிருஷ்ணா ரொம்ப கருணை வாய்ந்தவர். அவரு நம்மளை தேடி வர, யுகம் தோறும் வர. கட்டுண்ட ஜீவான்கள் ஜீவாத்மாக்கள் விட்டு இந்த கன உலகத்துல கட்டுண்ட வாழ்க்கையில
என்ன தேடாம எதையோ தேடிட்டு இருக்கிறான். அதான் நானே போறேன். இந்த ஜீவாத்மா என்ன தேடாம எதையோ தேடிட்டு இருக்காரு. கிருஷ்ணரே வராரு. அதுக்கப்புறம் கிருஷ்ணா என்ன பண்றாரு? அவர் நம்மள மீட்டெடுக்கிறாரு. இப்ப பிரச்சனை என்னன்னா, கிருஷ்ணர் தான் தேடணும்னு தெரியாம கொள்ளி, அதனால சைதன்ய மகாபிரபு கிருஷ்ணர் தான் தேடணும்னு சொல்லி தர்றாரு. எவ்வளவு அழகு, எவ்வளவு பியூட்டி. சோ கிருஷ்ணா என்ன பண்றாரு? நம்மளை மீட்கிறதுக்காக வர்றாரு. மீட்பர். கிறிஸ்துவர்கள் சொல்ற மாதிரி மீட்பர், மீட்கிறவர், நம்மள எல்லாம் மீட்கிறவர். சோ கிருஷ்ணா என்ன பண்றாரு? நம்மளை மீட்கிறதுக்காக வர்றாரு. ஏன்னா நம்ம கிருஷ்ணாவை மறந்துட்டோம், கிருஷ்ணாவை தொலைச்சிட்டோம். சோ கிருஷ்ணா என்ன பண்றாரு? ஓ, என் சொத்து என் கையை விட்டு போயிடுச்சு, இந்த ஜீவாத்மா என் சொத்து, அதனால அதை மீட்கிறதுக்காக கிருஷ்ணா வர்றாரு. இப்ப என்ன பிரச்சனைனா, ஜீவாத்மாவுக்கு கிருஷ்ணா தான் தன் சொத்துன்னே தெரியல. அதனால அதை ஞாபகப்படுத்தணுங்கிறதுக்காக கிருஷ்ணரை எப்படி தேடணும்னு சொல்லி கொடுக்கறதுக்காக சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு சில நேரம் அழுவார், சில நேரம் தரையில உருண்டு மயங்கி உருண்டு பிறழுவாரு. அப்ப சச்சி மாதம் ஒரே கவலையா இருக்கு, இனிமா என்ன பண்றானே தெரியலையே, ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி இருக்கு. அப்போ ஒரு நாள் ஸ்ரீவாஸ்தா கிட்ட போய் கேட்டாங்க சச்சி மாதா, இந்த நிம்மாய்க்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்கான், சில நேரம் அழறான், சில நேரம் சிரிக்கிறான், பித்து பிடிச்ச மாதிரி இருக்காங்க. ஸ்ரீவாஸ்தாவை நல்லா புரியுது, மகாபிரபு பக்தியினுடைய உன்னதமான குணங்களை வெளிப்படுத்துறேன், நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், அது நல்லதுதான், அவருக்கு ஒன்றும் ஆகாது, நிம்மாய்க்கு ஒன்றும் ஆகாது. ஒரு நாள் சைதன்ய மகாபிரபு கிருஷ்ணாவை தேடுறாரு. கிருஷ்ணா எங்க, கிருஷ்ணா எங்க இருக்காரு? அழறாரு, கூச்சல் போடுறாரு, கத்துறாரு, கிருஷ்ணா கிருஷ்ணா நீங்க எங்க போனீங்க, எப்ப வருவீங்க? அப்ப கதாதர் கூட இருக்க. கதாதர் சொல்றாரு, மகாபிரபு கொஞ்சம் அமைதியா இருங்க, கிருஷ்ணர் வருவாரு. எப்ப வருவாரு? கிருஷ்ணர் ஏற்கனவே வந்துட்டாரு, உங்க இதயத்துக்குள்ளதான் இருக்காரு. கிருஷ்ணா உங்க இதயத்துலதான் இருக்காரு. கிருஷ்ணா இதயத்துல இருக்காரா? இதயத்தை பழக்க போயிட்டு மகாபிரபு ரெண்டு கையை வச்சு இதயத்தை பழந்து கிருஷ்ணாவை பார்க்கணும். உடனே கதாதர் பிடிச்சிட்டாரு, மகாபிரபு இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, கிருஷ்ணா தரிசனம் தருவாரு, பொறுமையா இருக்கணும். கதாதர் சொன்னோடனே மகாபிரபு கேட்டுட்டு சச்சி மாதா பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியம். கதாதர் சொன்னோடனே நிம்மாய் கேட்டுட்டானே. அப்போ கதாதர் சொன்ன, கதாதரா நீ நிம்மாய் விட்டு போகவே கூடாது, எப்போ நிம்மாய் கூடயே இருக்கு. ஏன்னா நீ சொன்னா நிம்மாய் கேட்டுன்றான். அப்ப எனக்கு பயம் இல்லை, அவன் என்ன பண்ணுவான்னு எனக்கு பயம் இல்லை. இந்த மாதிரி மகாபிரபு கிருஷ்ணாவை தேடுற. யார் ஒருத்தர் கிருஷ்ணரை தேடுறாங்களோ அவங்களுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. ஆனா பௌதீகத்தை தேடுறவங்களுக்கு பெரும் நஷ்டம் தான். பௌதீகத்தை தேடுறவங்களுக்கு, ஒருத்தர் பௌதீகத்தை தேடுனா என்ன நடக்கும்? ஏமாற்றம், ஏமாற்றம், விரக்தி, கோபம், சோகம் எல்லாம் வரும். நீங்க பௌதீகத்துக்கு பின்னாடி ஓடணும்னு வச்சுக்கோங்களேன், பௌதீகத்துக்கு பின்னாடி பெயர் புகழ் பதவி எல்லாம் தேடி ஓடுனா அதுல இன்பம் வரும், துன்பம் வரும், ஏமாற்றம் வரும், தோல்வி வரும், மானம் வரும், அவமானம் எல்லாம் வரும். ஆனா கிருஷ்ணாவை தேடி போனா எந்த இழப்பும் கிடையாது ஒருத்தருக்கு. மாறாக ஒரு ஆள் கிருஷ்ணரை தேடி போறாங்க, அதுல பூர்த்தி அடைய முடியல, எங்க விட்டாங்களோ அங்கிருந்து கண்டினியூ ஆகும். இப்ப உதாரணத்துக்கு நம்ம கிருஷ்ணாவை தேடுறோம் இந்த பிறவியில, அதுல முழுமை அடையல, நஷ்டம் ஒண்ணும் இல்லை. அடுத்த பிறவியில எங்க விட்டோமோ அங்கிருந்து தொடங்கும், அதுல லாஸ் இல்லை. கிருஷ்ணரை தேடுறதுல என்னைக்குமே நஷ்டமாக. நேகா விக்ரமனா சோஸ்தி பிரத்யவாயோ நவித்தியதே ஸ்வல்பம் அப்பியஸ்ய தர்மஸ்ய திராயதே மகதோபயா. மிக பயங்கரமான ஆபத்துல இருந்து கிருஷ்ணா காப்பாத்துரு. அதனால கிருஷ்ணாவை தேடுறவங்களுக்கு என்னைக்குமே நஷ்டம் கிடையாது. ஆனா மற்ற விஷயங்களை தேடுறவங்களுக்கு அதுல திருப்தி வராது, அதுல ஏமாற்றம் வரும், அப்புறம் கவலை வரும், அப்புறம் கிடைக்கலன்னா கோபம் வரும், அடுத்தவங்க கிடைச்சா பொறாம வரும், எல்லாம் வரும். ஸ்ட்ரகிள் பண்ணணும், கஷ்டப்படணும். முதல்ல தேடுறது கஷ்டப்படணும், கிடைச்சா அதை வச்சுட்டு கஷ்டப்படணும் இல்லையா? ஒருத்தருக்கு சொத்து வேணும், சொத்து வேணும்னு ஓடுறாரு, சொத்து வந்ததுக்கு அப்புறம் அதை வச்சு என்ன பண்றது தெரியாம கஷ்டப்படுது. பயம், தூக்கம் வர மாட்டேங்குது, யாராவது செவரேட்டி குளிச்சு என்ன கொண்டுருவாங்களோ, ஏதாவது வீட்டை பூட்டை உடச்சு எல்லாம் எடுத்துட்டு போயிடுவாங்களோ, இல்லைன்னா வெளியில போகணும் கத்தியால குத்திடுவாங்களோ இல்லையா? இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் நிம்மதியா தூங்க முடியுமா பாருங்க. அதனாலதான் மதுபானம் எல்லாம் குடிக்கிறாங்க. ஏன் அவங்க மது குடிக்கிறாங்க? அவனை நிம்மதியா தூங்க முடியாது.
தூக்கு மாத்திரை போட்டுருவாங்க. ஏன்னா பயம். இப்போ நான் வந்து தைரியமா தெருவில் நடந்து போயிடுவேன். எனக்கு எந்த பந்தோபஸ்து தேவையில்லை. தெருநாய் கூட என்கிட்ட வராது. எனக்கு எந்த பந்தோபஸ்து தேவை. ஆனா இன்னைக்கு இருக்கிற ஒரு அரசியல்வாதி சினிமா நடிகரை தைரியமா தெருவில் நடந்து வர சொல்லுவாங்க. பயம். முன்னாடி 10 காரு, பின்னாடி 10 காரு, புல்லட் ப்ரூஃப், துப்பாக்கி ஏந்திய போலீஸ், அது பிளாக் ஸ்குவாடு, பவுன்சரு, சோ மெனி திங்ஸ். நிம்மதி இல்லை. ஆனா தேடி ஓடினாங்க, தேடி ஓடினாங்க. பதவியை தேடி ஓடுறாங்க, புகழை தேடி ஓடுறாங்க. அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே போச்சு. அவங்க ஆசை, அவங்களுடைய விருப்பம். ஒரு தெருமுனையில இருக்கிற ஒரு சாய கடையில போய் கூட அவனால சாய குடிக்க முடியாது இல்லையா? கார்னர் இருக்கிற ஒரு டீ கடையில போய் கூட அவனால டீ குடிக்க முடியாது. சுதந்திரம் போயிடும், எல்லாம் போச்சு. ஆனா என்ன பண்றாங்க, அது நோக்கி ஓடுறாங்க, தேடுறாங்க. பணத்துக்கு பின்னாடி நிறைய பேர் ஓடுறாங்க. நிறைய பேர் பணத்துக்கு பின்னாடி ஓடுறாங்க. நிறைய நிறைய பேருக்கு பணம் வந்து அமிர்தம். நிறைய பேருக்கு வந்து புலன்பம் வந்து அமிர்தம். ஆஹ்? நிறைய பேருக்கு வந்து புகழ் அமிர்தம். நிறைய பேருக்கு வந்து பெண்கள் வந்து அமிர்தம். இப்படி இதெல்லாம் அமிர்தம் நினைச்சு நினைச்சு ஓடுறாங்க. இதெல்லாம் விஷமம். கிருஷ்ணா கிருஷ்ணா என்ன சொல்றாரு, பௌதிக விஷயம் ஆரம்பத்துல அமிர்தம் மாதிரி இருக்குங்கிற. பௌதிக விஷயம் வந்து ஆரம்பத்துல அமிர்தமா இருக்கு, போக போக விஷமாயிருக்கு. ஆனா ஆன்மீக பயிற்சி வந்து ஆரம்பத்துல விஷம் மாதிரி தெரியும். இவ்வளவு விஷயங்களை பயிற்சி பண்ணணுமா, போக போக அமிர்தம் மாதிரி. ஜெய ஜெகநாத் சுவாமி இல்லையா? பார்க்கர்கள் கிடைக்கும் போது முதல்ல என்ன வந்தது? ரசம் தான் வந்தது. இந்த கும்பமேளா பத்தி பேசியிருக்கோம் 2 நாளா. பார்க்கர்கள் கடையும் போது முதல்ல விஷம் தான் வருது. அதுக்கப்புறம் தான் அமிர்தம் வந்தது. பொறுமையா கடைஞ்சிட்டே இருக்காங்க. தேவர்கள் ஒரு பக்கம் பிடிச்சிருக்காங்க, அசுரன் ஒரு பக்கம் பிடிச்சிருக்காங்க. பார்க்கர்கள் கடையிறாங்க. அதே மாதிரிதான் நம்ம சாண்டிங் பண்ணும். நம்ம சாண்டிங் பண்ணும்போது முதல்ல தேவையில்லாத எண்ணங்கள் அதிகமா வெளியே வரும். நம்ம யோசிப்போம், என்னடா அது, நான் சாண்டிங் தானே பண்றேன் இல்லையா? சாண்டிங் பண்ணும்போது என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க கிளாஸ்ல. நிறைய ப்ரோக்ராம்ல போறோம் இல்லையா? பிரபு என்ன ப்ரோ, சாண்டிங் பண்ணா என்னென்னமோ கெட்ட கெட்ட எண்ணங்கள்லாம் வருது. அப்ப என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் விஷம் எல்லாம் வெளியே வருது. ஃபர்ஸ்ட் அன்வான்ட் தாட்ஸ் எல்லாம் வெளியே வருது. அதை தூக்கி போடணும். இப்போ இந்த இந்த ரூம் இருக்கு இல்லையா? இந்த ரூம் வந்து ரொம்ப நாளா நான் கிளீன் பண்ணாம விட்டேன். ரொம்ப நாளா நான் சுத்தம் செய்யாம விட்டேன். அப்ப சுத்தம் பண்ண ஆரம்பிக்கணும், ஃபர்ஸ்ட் டஸ்ட் எல்லாம் மேல வரும். ஐயோ டஸ்ட் எல்லாம் மேல வருதுன்னு சுத்தம் பண்ணாம விட்டா என்ன ஆகும்? சுத்தமே ஆகாது. So என்ன பண்றோம், மூக்கெல்லாம் பொத்திக்கிட்டு, கச்சி பச்சு மூக்கெல்லாம் கட்டி, கண்ணெல்லாம் மறைச்சுக்கிட்டு எப்படியாவது சுத்தம் பண்ணிடுறோம். டஸ்ட் எல்லாம் எடுத்து வேக்யூம் கிளீனர் போட்டு அப்புறம் தண்ணி ஊத்தி கழுவி சுத்தமாயிடும். ஆனாடா, நான் கூட்ட ஆரம்பிச்ச உடனே எனக்கு தூசி எல்லாம் மேல வருதுன்னு விட்டோம்னா அவன் சுத்தமாகுது. அதே மாதிரிதான் நம்ம ஜெபம் செய்ய ஆரம்பிச்ச உடனே பழைய வாசனைகள் எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும். உள்ள ஸ்டோர் ஆயிருக்கு. உள்ள ஸ்டோர் ஆயிருக்கிற பழைய எண்ணங்கள்லாம் பார்க்கடல் கடையிற மாதிரி அனாலஜியா எடுத்துக்கணும். எப்படி அனாலஜியா எடுத்துக்கிறது? உவமையா எடுத்துக்கணும். பார்க்கடல் கடையிறது. பார்க்கடல் கடையும் போது முதல்ல தேவையில்லாத இந்த விஷம் வந்து பாசிக்கு சர்ப்பம் விஷம் கக்கு. அப்ப யார் அதுல இருந்து காப்பாத்துனாங்க தேவர்களை? மகாதேவ். சோ மகாதேவர் வந்து ஆச்சாரியர், குரு. ஆஹ் ருத்ர சம்பிரதாயத்துக்கு ஆச்சாரியர். ருத்ரன் ஒரு ஆச்சாரியர். So, குருவுடைய கருணையால நம்ம கிருஷ்ண பக்தி பண்ண ஆரம்பிக்கும் போது சில நேரங்கள்ல நம்ம இதயத்துல இருந்து தேவையில்லாத விஷயங்களை வெளியில வருது. அதை அப்படியே இக்னோர் பண்ணி அதை தூக்கி வெளியில போடணும். சே, இதெல்லாம் உள்ள வச்சிருக்கேன் எவ்வளவு நாள், இப்பதான் தெரியுது என்னுடைய கேரக்டர் என்னன்னு. அவ்வளவு மஸ்ட். ஜோகியாதா விசாரே கிச்சுனேகி பாய். ஒரு யோகிதையும் கிடையாது, எல்லாம் அசம் குப்பையா போட்டு வச்சிருக்கோம். இதை சாண்டிங் பண்ண ஆரம்பிச்சுன்னு இதெல்லாம் மேல வெளியே வர ஆரம்பிக்கும். அதெல்லாம் தூக்கி வெளியில போடும். ஏன்னா அதுக்கப்புறம் பகவான் தன்வந்திரி வந்து அமிர்தம் கொண்டு வர. அதுக்கு முன்னாடி நிறைய பொருட்கள் வருது அதுல. சில நேரம் ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச உடனே சிலருக்கு பேர் கிடைக்கலாம், புகழ் கிடைக்கலாம், செல்வம் கிடைக்கலாம். அதுல கவலைப்படக்கூடாது. கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, இந்த பார்க்கடல் கடையும் போது தேவர்கள்கிட்ட இதுல நிறைய பொருட்கள் வரும், அதுக்கு பின்னாடி ஓடாதீங்க, அதுல அட்ராக்ட் ஆகாதீங்க, வெயிட் பண்ணுங்க, பொறுமையா இருங்க, அமிர்தம் வர வரைக்கும் பொறுமையா இருங்க. ஆனா தேவர்கள் என்ன பண்ணாங்க, ஓடுறாங்க அதுக்கு பின்னாடி.
ஐராவத யானை வந்து குதிரை வந்து ஐராவத யானை வந்து இந்திரன் எடுத்துக்கிட்டாரு. உஷேஸ்வரா குதிரை வந்து பலி எடுத்துக்கிட்டாரு. இப்படி ஒரு ஒரு பொருள் வந்து ஒரு ஒன்று எடுத்துக்கிறாங்க. லட்சுமி தேவி வந்த உடனே பயங்கர அழகு, அப்படி ஒரு அழகு. லட்சுமி தேவி பார்த்த உடனே இவங்க வந்து எனக்கு கிடைக்க மாட்டாங்கல்ல ஏங்குறாங்க. ஆனா லட்சுமி தேவி நேரா போய் நாராயண் பக்கத்துல உட்காந்துட்டு, என்ன பொருத்தம், இந்த ஜோடி பொருத்தம் ரொம்ப அழகான பொருத்தம். ரைட், ஓகே, இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அழகா இருக்காங்க, இவங்க தான் பொருத்தம். ரைட், பகவானை வச்சுக்கிட்டு பகவான் லட்சுமியை தேடி போல. பாருங்க, இதுதான் டிஃபரன்ஸ். சோ பகவான் லட்சுமியை தேடி போல, லட்சுமி தேவி தான் பகவானை தேடி வந்தாங்க. ரைட். நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? லட்சுமி பின்னாடி ஓடுறோம். ஆஹ் நம்ம எல்லாம் பொண்ணுக்கு பின்னாடி ஓடுறோம், லட்சுமி பின்னாடி ஓடுறோம். ஆனா கிருஷ்ணா வந்து அவர் செல்வத்துக்கு பின்னாடி ஓட வேண்டாம், செல்வத்தின் திருமகளான லட்சுமி பின்னாடி ஓட வேண்டாம், அவங்க தான் இவர் பின்னாடி வந்து. அதே மாதிரிதான் பகவானுக்கு தூய பக்தர்கள். தூய பக்தர்கள் எதிரையும் கவரப்படல. சிவபெருமான் வந்து எதை எடுத்துக்கிட்டாரு என்ன பார்க்கடல்ல. சிவபெருமான் ஏன் பாருங்களா, சிவபெருமான் எதை எடுத்துக்கிட்டாரு? அந்த விஷத்தை எடுத்துக்கிட்டாரு. மத்தவங்க எல்லாம் வந்து தங்களுக்கு சாதமானதை எடுத்துக்கிட்டாங்க. ஆனா சிவபெருமான் என்ன பண்றாரு? மத்தவங்க நன்மைக்காக அவங்களுக்கு வேணாங்கிறத அவர் எடுத்துக்கிட்டாரு. நம்ம என்ன பண்ணுவோம்? எனக்கு வேணுங்கிறதா இருக்கு இல்லையா? நம்ம என்ன பண்ணுவோம்? தானம் கொடுக்கும்போது கூட எனக்கு வேணுங்கிறத வச்சுட்டு தேவையில்லாதெல்லாம் கொடுத்துரும். இந்த தேவையில்லை கொண்டு போய் கோயில கொடுத்துருப்பாங்க இல்லையா? இந்த தேவையில்லை யாருக்கா கொடுத்துருங்க. சோ நம்ம தானம் கொடுக்குறது தேவையில்லாத பொருளை. ஆனா உயர்ந்த பக்தர்கள் தானம் கொடுக்கறது எதுல நமக்கு அட்டாச்மெண்ட் இருக்கோ அதை தானம் கொடுக்கணும். அதுதான் உண்மையான தானம். அப்படி செய்வோமா? நம்ம செய்வோம். ஏன்னா இது எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு வேணும் இல்லையா? சிலர் வந்து கயால போய் தாத்தா கொடுக்கும்போது அங்க பிராமணர் கேட்பாரு, நீங்க இங்க எதாவது விட்டுட்டு போங்க, இங்க எது கயால வந்து நீங்க சாப்பிடக்கூடிய காய்கறி கீரையில ஏதாவது விட்டுட்டு போங்க அப்படின்னா முக்காவாசி பேர் பார்க்க தான் விட்டுட்டு போவோம். யாராவது காசு, யாராவது நான் வந்து ஆப்பிள் சாப்பிட மாட்டேன், தேன் விட்டுடுறேன், தேன் இனிமே எடுத்துக்க மாட்டேன், தயிர் எடுத்துக்க மாட்டேன், பால் எடுத்துக்க மாட்டேன்னு விட்டுட்டு வருமா? எது கொத்தவரங்காய், அப்புறம் வந்து பாகக்காய். ஆமா, ஆமா. எனக்கு எது பிடிக்காது அந்த காய் சொல்லிட்டு வந்துடும். எனக்கு வந்து மொச்சக்கொட்டை ரொம்ப பிடிக்காது, நான் எடுத்துக்க மாட்டேன் இல்லையா? பிடிக்காத விட்டுட்டு வரும். சோ சிவபெருமான் என்ன பண்ணாரு? அவர் தேவைக்காக பார்க்கடல வந்து கரைய வரல. அவர் என்ன பண்ணாரு? இந்த பார்க்கடல விஷம் வந்துருச்சு, தேவர்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, பகவான் இந்த சேவை கொடுத்திருக்கிறாரு, நான் போய் விஷம் குடிக்கணும். சிவபெருமான் விஷம் குடிச்சாரு. நீங்க கும்பமேளால பாத்தீங்கன்னா நிறைய சாதுக்கள்லாம் வருவாங்க. அதுல கஞ்சா பிடிக்கிற சாது எல்லாம் கூட இருப்பாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க? சிவபெருமான் வந்து விஷம் பிடிச்சி போதையில இருந்தாரு, அதனால நான் கஞ்சா போடுறேன். அதான் புரோபா கேட்டாரு, சிவபெருமான் விஷம் குடிச்சா நீயும் இல்ல விஷம் குடிக்கணும். ஏன்னா இவன் விஷம் குடிச்சா செத்து போயிடுவான், இவன் விஷம் குடிச்சா செத்து போயிடுவான். அதனால என்ன பண்றது? கஞ்சா போடுவான். போலி சாதுக்கள். ஏன்னா புரோபா வந்து சொல்லுவாரு, இந்த கும்பமேளா டைம்ல புரோபா 2 3 தடவை கும்பமேளா போயிருக்கு. இந்த கும்பமேளா டைம்ல புரோபா சொல்லுவாரு, சாதுக்கள் நிறைய வர்றாங்க, நம்ம அவங்கள மதிக்கலாம், பட் அவங்கள இதை ஃபாலோ பண்ணக்கூடாது. ஏன்னா அதுல பலவிதமான சாதுக்கள், பலவிதமான அஹ், எண்ணங்களும் சிந்தனைகளும் வச்சிருக்கிறவங்க. சிலர் தன்னையே கடவுளா நினைக்கிறவங்க, சில கடவுள் ரூபம் இல்லைன்னு நினைக்கிறவங்க, சிலர் வந்து ஏமாற்றக்கூடிய சாதுக்கள், இந்த மாதிரி போதை வஸ்துக்களை பயன்படுத்துறவங்க. பிரபா என்ன சொன்னாரு? இந்த கும்பமேளா வந்து நம்ம எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கணும், எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கணும், யாருமே பசியோட போகக்கூடாது. அதுக்கப்புறம் நாம சங்கீர்த்தனை பண்ணணும். பிரபா என்ன பண்ணுவாராம்? ஃபர்ஸ்ட் டைம் கும்பமேளா கூட்டிட்டு போறார் தன்னுடைய சீடர்களை. கூட்டிட்டு போய் அங்க தினமும் ஹரிகதா, கீர்த்தனம், கிளாஸ், பிரசாத். காலையில கீர்த்தன் பாடுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் யாருமே இது வரைக்கும் அந்த சாதுக்கெல்லாம் அங்க பார்த்ததே இல்லை இந்த மாதிரி கீர்த்தனம். அவ்வளவு அமெரிக்கா, ஐரோப்பிய பக்தர்கள்லாம் சேர்ந்து கீர்த்தனை பாடி நடனம் ஆடுங்க. எல்லாருக்கும் ஆச்சரியம், இப்படி எல்லாம் பக்தர்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் தினமும் சாயந்தரம் ப்ரோப்பா லெக்சர் கொடுப்பாரு, ஹிந்தியில லெக்சர் கொடுப்பாரு ப்ரோப்பா. அது லெக்சர் கேட்கறது நிறைய சாதுக்கள்லாம் வரும், ப்ரோப்பா பேசுறது கேட்கறது. அதுக்கப்புறம் வரவங்களுக்கு எல்லாம் பிரசாதம், வரவங்களுக்கு எல்லாம் பிரசாதம். இந்த மாதிரி பிரபுபாதா என்ன பண்ணுவாராம்? காலை 4 மணிக்கு எந்திரிச்சு போய் குளிப்பாரு. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி கேட்பாராம். இப்ப மங்களாரத்தி எல்லாம் பண்ணுவாங்க இங்க. கும்பமேளால நம்ம பிரயாக்ல மங்களாரத்தி பண்ணுவாங்க. அப்போ ரொம்ப குளிரா இருக்கும், பயங்கர குளிர்.
அது இப்போ இவ்வளவு குளிர்னா அப்ப இன்னும் எவ்வளவு குளிரா இருக்கும், ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளவு குளிர. அப்போ சீடர்கள்லாம் ரொம்ப தயங்குறாங்க அந்த 4 மணிக்கு எந்திரிச்சு குளிக்கிறதுல. ஐஸ் கோல்டு வாட்டர், அப்படி தண்ணி வந்து ஐஸ் மாதிரி இருக்கு. ரோபார் கேட்பாராம், காலையில எத்தனை மணிக்கு எந்திரிச்சீங்க, குளிச்சீங்களா, மங்களாரத்துக்கு வந்தீங்களா? எப்படி சொல்றது ப்ரோபாட்டை காலையில 4 மணிக்கு எப்படி குளிக்கிறது? அடுத்த நாள் பார்த்தா ப்ரோபார் குளிச்சுட்டு வந்து மங்களாரத்துல உட்காந்துருக்கேன் 4 மணிக்கு. இத்தனைக்கும் அவங்களோட வயதானவரு, அந்த குளிர் தாங்காது. ஆனா ப்ரோபார் குளிச்சுட்டு வந்து ஃப்ரெண்ட்ல. அதில் அடுத்த நாள் வந்து எல்லாரும் ரெகுலரா குளிச்சுட்டு வந்து மங்களாரத்து. சரிதான். ஸோ அந்த ப்ரோபார் ஒரு எக்ஸாம்பிள் ஏரியா காமிக்கிறேன். சாதுக்களுடைய சங்கம் வந்து எவ்வளவு முக்கியம். அஹ்? சாதுக்குடைய சங்கம் வந்து எவ்வளவு முக்கியம். சோ மேலா அப்படின்னா எல்லாரும் ஒருங்கிணைறது. இது ஒரு பிரபா என்ன சொன்னாரு கும்பமேளா பத்தி சொல்லும்போது, இது வந்து சனாதன தர்மத்தை பின்பற்ற சாதுக்கெல்லாம் ஒருங்கிணைறது. நல்ல விஷயம் தான். சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடிய சாதுக்கெல்லாம் ஒண்ணு சேரும். தத்துவ ரீதியா வேறுபாடுகள் இருக்கலாம், தத்துவ ரீதியா கொஞ்சம் கொஞ்சம் வேறுபாடு இருக்கலாம். பட் நம்ம என்ன பண்ணணும், அப்படி வரக்கூடியவங்களுக்கு எப்படி கிருஷ்ண கான்சியஸ் கொடுக்கிறது இல்லையா? அது பிரபார் தான் பண்ணாரு. கீர்த்தன் கிளாஸ் பிரசாதம். அப்ப வரவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. பிரசாதம் சாப்பிட்ற பாக்கியம் கிடைச்சது, கீர்த்தன் கேட்கிற பாக்கியம் கிடைச்சது. அதுல கலந்துக்கிட்டாங்க, பிரசாதம் சாப்பிட்டாங்க, உபன்யாசம் கேட்பாங்க. அப்ப அவங்க கிருஷ்ண உணர்வு வெளிப்படலாம். ஏன்னா சைத்தன்ய மாபு என்ன சொல்றாரு, நித்திய சித்த கிருஷ்ண பிரேமி சத்தகோவை ஸ்ரவண ஆதி சித்தி சித்தி கரோதவர். கிருஷ்ண உணர்வு எல்லா இதயத்துக்குள்ள இருக்கு. ஆனா அது உறங்கிய நிலையில இருக்கு, அது வெளிப்படைய செய்யும். அது கேட்க ஆரம்பிச்சோன்னே வெளிப்படையும். அது கேட்கறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அதனால இந்த கும்பமேளா ஃபெஸ்டிவல் பிரபுபார் வந்து எப்படி கிருஷ்ண கான்சியஸ்ல செலிப்ரேட் பண்றது, அந்த புனித ஸ்தலங்கள் வந்து எப்படி கிருஷ்ணனோட கனெக்ட் ஆயிருக்கு, கிருஷ்ணனோட சம்பந்தப்பட்டிருக்கு, நதிகள்லாம் எப்படி கிருஷ்ணனோட சம்பந்தப்பட்டிருக்கு. சோ அந்த அமிர்தம், எல்லாருக்கும் அமிர்தம் அனுபவிக்கணும்னு ஆசை, எல்லாருக்கும் இன்பம் அனுபவிக்கணும்னு ஆசை. ஆனா எது உண்மையான இன்பம் தெரியல அவனுக்கு. எது உண்மையான இன்பம்? கிருஷ்ணர் தான் இன்பத்தின் இருப்பிடம். கிருஷ்ணா இஸ் த ரிசர்வாயர் ஆஃப் ப்ளஷர். சின்ன புக்கு, 10 பக்கம் தான் இருக்கு ப்ரோப்பா எழுதிருக்கு. சோ இங்க இந்த பார்க்கடல் கடையிறாங்க. பார்க்கடல் கடையும் போது ஃபர்ஸ்ட் வந்து கிருஷ்ணா என்ன சொல்றாரு, அசுரன் கூட சண்டை போடாதீங்க, நட்பு வச்சுக்கோங்க. நேற்று பேசிட்டு இருந்த காரணம் என்னது, தேவர்கள் வந்து குரு அபராதம் பண்ணதுனால எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. பலிமராஜ் குருவை சந்தோஷப்படுறதுனால எல்லாரும் கிடைச்சிச்சு எல்லாருக்கும். அதனால இப்ப வெரி பவர்ஃபுல், பலிமராஜை ஜெயிக்க முடியாது. அப்படி சக்தி வாய்ந்த ஒரு நபரா இருக்காரு. வெறுமனே பிராமணர்களையும் குருவையும் சந்தோஷப்படுத்தினதுனால. யோசிச்சு பாருங்க, வெறுமனே பிராமணரையும் குருவையும் சந்தோஷப்படுத்தினா ஒருத்தரை யாராலும், இந்த 3 உலகத்துல யாராலும் அவர் ஜெயிக்க முடியாது. கிருஷ்ணரே அவங்களுக்கு அடிமையாயிடுவார். கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு, கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, பலி மகாராஜ்ட ஒப்படைச்சிட்டாரு தானே இல்லையா? பலி மகாராஜா வந்து பிராமணருக்கெல்லாம் தானம் கொடுத்து, அப்புறம் யாகம் செஞ்சு பிராமணர்களை சந்தோஷப்படுத்தினா, கிருஷ்ணரே நேரடியா தானம் கேட்டு வந்துட்டாரு பிராமண ரூபத்துல. ஏமாத்துற மாதிரிதான் வந்தாரு. பட் அது கருணைதான். ஜலயசி விக்ரமனே பலி மத்புத வாமன பதன கணீர ஜனித ஜத பாவன கேசவதா வாமன ரூபா ஜெய ஜெகதீஷ். பகவான் வாமன அவதாரத்து அந்த பலிக்கு கருணை கொடுக்கறதுக்காக தான். பலிட்டு இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு அவர் தன்னையே கொடுத்துட்டாரு. ஆமா, பலி மகாராஜோடைய சுதலா பிளானட்ல இப்போ வாமனமூர்த்தி வாயில் கவலரா இருக்கு. இன்னைக்கு சுதலா பிளானட் இருக்கு. சுதலா பிளானட்ல, சுதலா கிரகத்துல வாமனமூர்த்தி பலியோடைய டோர் கீப்பர், காவலாளியா இருக்கு. வருஷம் வருஷம் பலி வந்து வெளியில வந்து நம்மள எல்லாம் ஆசீர்வதிக்கிறார். அதான் ஓணம் பண்டிகை. ஆனா கேரளால என்ன பண்ணுவாங்க, வருஷம் வருஷம் ஒயின் ஷாப்ல போய் நிப்பாங்க.
அது அவங்களுக்கு கேரளா போன் பண்ணி காம்படிஷன். தமிழ்நாட்டு கேரளாக்கு என்ன காம்படிஷன்னா, பொங்கல் தீபாவளிக்கு யார் இங்க மதுபானம் அதிகமா விக்குதா, இல்ல கேரளால ஓணத்துக்கு அதிகமா விக்குதா, இதுதான் காம்படிஷன். வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அங்க ஓணத்துக்கு இன்க்ரீஸ் ஆகுது, அதிகமாயிட்டே இருக்கு மதுபான விற்பனை. இங்க தமிழ்நாட்டுல அதிகமாயிட்டு. என்ன ஒரு போட்டி! சபாஸ், சரியான போட்டி. கொடுமை. அதே இங்க ஸ்லோகம் சொல்லுது பாருங்க, இந்த மதுபானம் எவ்வளவு ஆபத்து. உத்தவ உவாச்ச அதேதே தது அனுஜ்ஞாதா புக்வா பீத்வா ச வாரிணீம் தயா விப்ரம் சிதஜ்ஞானா துரு துருக்தைர்மர்ம பஸ்பிருஹா. தயா விப்ர சிதஜ்ஞானா. மது குடிச்சா அறிவு போயிடும், மலங்கி போயிடும். சோ என்ன பண்ணிருக்காங்க இந்த யதுக்கள், கிருஷ்ணிகள், போஜர்கள்லாம் சாதத்தால் செய்யப்பட்ட மதுவை அருந்தி அறிவிழந்து. விப்ர விப்ரம் சிதஜ்ஞானா. விப்ரா மீன்ஸ் நாலேஜ், சிதஜ்ஞானா போச்சு. இதயத்தை பிளக்கும் கடும் சொற்களால் பேசிக் கொண்டனர். சரக்கு உள்ள போனோடனே என்ன பேசுவாங்க? கெட்ட கெட்ட வார்த்தையா பேசுவாங்க, இல்லையா? மதுபானம் குடிச்ச உடனே, அது இந்த மது குடிக்கிறாள், அது நிறைய கேட்டகரி இருக்கா. ஒரு சிலர் அப்படியே அமைதியா உட்கார்ந்துருப்பா, தள்ளாடிட்டு இருப்பா. நீங்க தெருவுல பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டு தலைவர்களுடைய சாதனை. அதுல ஒரு எம்எல்ஏ சொல்றாரு, நீங்க மது குடிக்கிறவங்களை திட்டாதீங்க. காலையில அதுவும் 7 மணிக்கு மது குடிக்கிறவங்க ஏன் திட்டுறீங்க? அவன் உழைக்க போறான், அவனுக்கு சக்தி வேண்டாமா? அவனுக்கு எவ்வளவு எவ்வளவு வலி இருக்கு உடம்புல. ஆஹ்? எவ்வளவு அருமையான தலைவர்கள் நாட்டுல. இப்படி அல்லவா தலைவர்கள் வேணும். காலையில் 7 மணிக்கு ஏன் ஒயின் ஷாப் திறக்கிறீங்க? 7 மணிக்கு ஏன் குடிமகன் குடிக்கிறான்னு கேக்குறீங்க? கேட்காதீங்க. அவன் உழைக்கிறான். அந்த மதுபானம் உள்ள போனவருக்கு வலி இருக்காது, உடம்பு வலி இருக்காது. அஹ்? அரிய கண்டுபிடிப்பு. ஆகச் சிறந்த புத்திமான்கள், மேதாவிகள் இன்னைக்கு அரசியல் தலைவர்கள். அஹ்? திட்டாதீங்க அவங்கள. அப்புறம் இன்னொரு வேடிக்கை என்ன நடந்துச்சு? வேடிக்கை இல்ல, அது ரொம்ப கேவலமா வேடிக்கை தான் அது. ஏதோ ஒரு விபத்துல இறந்து போனவனுக்கு 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் சன்மானம் கொடுக்குறான். மது குடிச்சு செத்து போனவனுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறான். அது ஒரு தலைவர் வேற பேசுறான், ஆமா அவர் மது குடிச்சு செத்து போறாரு, அதுக்கு அதிக பணத்துக்கு சொல்ல. விபத்துல செத்து போனவனுக்கு 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய். ஐயோ, கொடுமை. சோ இப்படி இந்த இந்த மதுபானம் இது ரொம்ப ஆபத்தானது. மது அருந்துவதால் என்ன ஆகும்? அறிவுகளுக்கு சரி, இந்த 4 விதிமுறையில இருக்குல்ல, வாய்மை, தூய்மை, தவம், கருணை. மது அருந்தலால் என்ன போயிடும்? ஆஹ்? இல்ல, 4 ஒண்ணுன்னா உண்மை சொல்லியிருக்கு. போயிடும். ஆஹ், தவம் போயிடும், தப வாழ்க்கை கிடையாது. அப்ப எதனால தூய்மை போயிடும்? தகாத உறவு பண்ணா தூய்மை போகும். மது அருந்துவதால் தப வாழ்க்கை கிடையாது. தப வாழ்க்கை இல்லாம இறைவனை அடைய முடியாது, இறைவனை உணர முடியாது. தப வாழ்க்கை தான். பிரம்மா தவத்தினாலதான் பகவானை நேருக்கு நேர் பார்த்தார். துருவர் தபத்தினாலதான் பகவானை நேருக்கு நேர் பார்த்தார். So, தப வாழ்க்கை. தப வாழ்க்கைன்னா இந்த கட்டுப்பாடு, நமக்கு நாமளே சில கட்டுப்பாடு. நான் மது அருந்த மாட்டேன், மாமிசம் சாப்பிட மாட்டேன், தகாத உறவு பண்ண மாட்டேன், சூதாட மாட்டேன், இது தப வாழ்க்கை. இந்த 4 விஷயத்தை பின்பற்றுதான் தப வாழ்க்கை. தியூனம் பானம் ஸ்திரியா சூனா. என்னது தியூனம் பானம் ஸ்திரியா சூனாங்கிறது? என்ன இது 4 பண்ணுனா என்ன போயிடும்? சௌச்சியம் சத்தியம் தயா. சௌச்சியம் சத்தியம் தயா, இன்னொன்னு இருக்கு. அஹ், தயாதான் கருணை. சௌச்சியம்னா தூய்மை, தயானா கருணை, சத்தியம்னா வாய்மை. தப சத்தியம் தயா சௌச்சியம். தப சத்தியம் தயா சௌச்சியம், இது 4 தர்மத்துடைய 4 தூணு. தப சத்தியம் தயா சௌச்சியம். இது 4 எப்ப போயிடும்? இம்மிடியா இது 4 பண்ண ஆரம்பிச்சா போயிடும், உடஞ்சு போயிடும். இன்னைக்கு தர்மமே தலை குனிஞ்சு நிக்குது. ஏன்னா கலியுகத்துல இது 4 கொடி கட்டி பறக்குது. தியோனா பாடம் ஸ்ரீயா. தர்மத்தை தேட வேண்டியதா இருக்கு கலியுகம். தர்மத்தை கொண்டு புதைச்சிட்டாங்க. இங்க தர்மத்தை தேடுறது.
அதனாலதான் அந்த முனிவர்கள்லாம் கேட்டாங்க. யாருக்கிட்ட? சவுனகாதி முனிவர்கள் சூத கோசாமிட்ட கேட்டாங்க, கிருஷ்ணா இந்த பூமி விட்டு மறைஞ்சிட்டாங்களே, தர்மம் எங்க இருக்குன்னு கேட்டாங்க. தர்மம் ஐஸ்வர்யங்கள் எங்க போச்சு? இப்ப கலியுகத்துல கிருஷ்ணர் எங்க விட்டுட்டு போயிருக்காரு தர்மத்தை? பாகவதத்துல இருக்கு. அதனாலதான் கலியுகத்துக்கு பாகவத தர்மம். இந்த பாகவத தர்மத்தை தான் சைத்தன்ய மகாபிரபு சொல்லி கொடுக்கிறாரு. இந்த பாகவதத்தை தான் பிரபுபார் அமெரிக்காக்கு எடுத்துட்டு போனாரு. இப்ப ஒரே ஒரு வாய்ப்பு தான் கலியுகத்துல. பாகவதம் ஒண்ணுதான் இருக்கு. பாகவதத்தை விட்டா இப்போச்சு, அவ்வளவுதான், பினிஷ். இங்க என்ன சொல்லியிருக்கு, எவ்வளவு உயர்ந்த குடும்பத்துல பிறந்திருந்தாலும் இந்த மதுவுக்கு அடிமையாயிட்டாங்கன்னா அவ்வளவுதான். ஜெகாய் மதா இருந்தாங்களே, பாப்பி சாப்பி எத்தாச்சிலோ ஜெகாய் மதா, பாப்பி சாப்பி எத்தாச்சிலோ ஹரிநாம உத்தாரிலோ தாரா சாட்சி ஜெகாய் மதாய். ஜெகாய் மதாய் பிறப்புல உயர்ந்த பிராமண குலத்துல பிறந்தோம். நான் மது அருந்திட்டு வேஷ்டி தூக்கி கழுத்துல கட்டிட்டு அன்றவாரோட ரோட்ல சண்டை போட்டு. ஆமா. ஏய், ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு அவருடைய சகாக்களோட கீர்த்தனை பாடிட்டு போறார். ஏய் நிமாய் அப்படின்னு மகாபிரபு கேள்வி கிண்டல் பண்றாரு. ஆனா அவங்களுக்கும் கருணை கொடுத்தாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்த. இவங்களோட கருணை வாய்ந்தவங்க யாரு இருக்க முடியும்? நம்ம லோச்சன் தாஸ் தாக்கூர் பாரு, இவங்களோட கருணை வாய்ந்தவங்க யாரு? சபா அவதார சரசிவமான், கேவல ஆனந்த கண். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கான் மது குடிச்சா எனக்கு சந்தோஷம் கிடைக்கணும். இல்ல, இதான் பிரபா சொன்னாரு, நீ எல்எஸ்டி போட்டா அவனுக்கு போதை வர நினைக்கிறீங்க, அதை விட கிருஷ்ணநாமத்தை சொல்லி பாரு, அதை விட பல மடங்கு போதை கிடைக்கும். இல்லையா? சில இந்த ஹிப்பி எல்லாம் போதை மருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கான், எல்எஸ்டி போட்டு போதையிலே இருப்பான். அந்த போதையோட பெரிய போதை கிருஷ்ணநாமம். கிருஷ்ணா அவருடைய புல்லாங்குழல் ஓசையை கேட்டா எல்லாமே போயிடுங்க. கோபி, கோபியில என்ன சொல்றாங்க, மதுரா நதிக்கரை பக்கம் போயிடாதீங்க, அங்க ஒருத்தர் கோபிநாதர் புல்லாங்குழல் வாசிப்பாரு, உங்களுக்கு எல்லா பௌதி ஆசையும் போயிடும் அந்த ஓசையை கேட்டா. எல்லாத்தையும் நீங்க மறந்துடுவீங்க. அது மாதிரி கிருஷ்ணா, கிருஷ்ணனுடைய நாமம், கிருஷ்ணரோட நாமம் வேற வேற இல்ல. ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லி சொல்லி பழகிட்டா அந்த போதை வந்துருச்சுன்னா இந்த போதையெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அப்படிதான் ஆச்சு. பிரபுபார் போய் ஹரே கிருஷ்ண மந்திரம் கொடுத்த உடனே என்ன ஆயிடுச்சு, அந்த போதையெல்லாம் விட்டுட்டாங்க அவங்க. ஆனா பெரும் முயற்சி பண்றாங்க. இல்லையா? நம்ம படிச்சிருக்கோம் லீலாமிர்தத்துல பாருங்க, லீலா அமிர்தம், பிரபுபார் லீலா அமிர்தம், கிருஷ்ண கதா அமிர்தம், அதான் உண்மையான அமிர்தம். பிரபுபார் லீலா அமிர்தத்தை படிச்சிருக்கோம். இந்த அமெரிக்க அரசாங்கம் இவங்களுக்கு என்னடா பண்றதுன்னு புரியல அவங்களுக்கு. இவங்க எப்படி இப்படி எல்லாம், அடுத்த ஜெனரேஷன் அவங்க, அடுத்த தலைமுறை போதைக்கு அடிமையா இருக்காங்க. இது பெரிய சவால் அரசாங்கத்துக்கு அவங்க மீட்டெடுக்கிறது. இல்லாட்டி என்ன ஆகும், சமுதாயமே போயிடும். ஹோல் கண்ட்ரி அவ்வளவுதான், பினிஷ். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற சர்ச்ல இருக்கிற அந்த பாதிரியார்கள் ஃபாதர்ஸ் அவங்களுக்கு ஒன்றும் தெரியல என்ன பண்றதுன்னு, சர்ச்சுக்கே வர மாட்டேங்கிறான். இப்ப ஒருத்த கெட்ட பழக்கம் இருந்து கோயில்ல வந்தா எல்லாம் சொல்லி கொடுத்து சரி பண்ணலாம், அவன் கோயிலுக்கு வர மாட்டேங்க. ஏன்னா அவங்க தெரியுது இவங்களை ஏமாத்துறாங்க, சர்ச்சை வச்சுட்டு சும்மா ஏமாத்துறாங்க, ஒன்றும் சொல்லி கொடுக்கறது இல்ல, உண்மையை பேசுறது இல்ல. இல்லையா? ப்ரோப்பா கேட்டாரு, ஜீசஸோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்மெண்ட் அவங்க ஃபாலோ பண்றது. வாட் இஸ் தி ஜீசஸ் ஃபர்ஸ்ட் கமெண்ட்மெண்ட்? தோ ஷல் நாட் கில். ஆனா என்ன பண்றாங்க, கில்னா கொலை பண்றதுன்னு சொல்லிட்டு, பிற உயிர்களை கொலை கொல்லாதிருப்பாயாக, கொலை செய்யாம இருக்கணும். அப்படின்னா மனுஷனுக்கு பண்ணாதான் கொலை, விலங்கு பண்ண கொலை இல்லை. அப்போ ஜீசஸ் கிறிஸ்டோடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்மெண்ட்டே உன்னால ஃபாலோ பண்ணணும், எப்படி 10 கமெண்ட்மெண்ட் ஃபாலோ பண்ணணும்? இல்லையா? அவங்க நல்லாவே தெரியுது இவங்க எல்லாம் ஏமாத்தணும். பட் ப்ரோபார்ட் அந்த சீட்டிங் கிடையாது. ப்ரோபாரை பார்த்தோன்னே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, இஸ் ரியல் மெசேஜர். எப்படி ஜீசஸ் ரியல் மெசஞ்சரா வந்தாரோ அது மாதிரி இந்த அமெரிக்கன் யூரோப்பியன்ஸ் எல்லாம் ப்ரோபாரை பார்க்கும்போது அவருடைய பியூரிட்டி இஸ் த ரியல் மெசஞ்சர், இஸ் சன் ஆஃப் காட். அதனாலதான் அவங்க ப்ரோபார்ட்ட சரண்டரான. அங்க எவ்வளவு பேரு, அங்க இல்லாத சர்ச்சா பாஸ்டர்ஸா இல்ல அங்க இல்லாத ஃபாதர்ஸா, ஏன் ப்ரோபார் போனோடனே அவங்க சரண்டர் ஆனாங்க? ஏன்னா ப்ரோபார் அவருடைய பியூரிட்டினால எல்லாம் கரெக்ட் பண்ணாங்க, பியூர் சோல். சோ பிரபுபாதிட்ட போன உடனே
அவங்க என்ன பண்ணாங்க? போதையெல்லாம் விட்டுட்டாங்க. ஏன்னா அவங்க புரோபாடி சங்கத்தினால கிருஷ்ணா மேல போதை வந்துச்சு, ஹரிநாமத்துல சுயம் வந்துச்சு, தூய பக்தலாய் இன்னைக்கு ஆச்சாரியரா இருக்காங்க, குருமார்களா இருக்காங்க நிறைய பேர், இல்லையா? அதனால இந்த ஜெகாய் மாதாய் அவன் குடிச்சிட்டு தெருவில் தகராறு பண்ணிட்டு இருந்தான். நித்யானந்த பிரபுடைய கருணையால அவன் விடுவிக்கப்பட்டான். இந்த போதை உள்ள போயிடுச்சுன்னா அவனுக்கு என்ன பண்றான்னே தெரியாது, என்ன பேசுறாங்க. சில பாருங்க, நடு ரோட்ல போய் லாரி நிறுத்துவான், பஸ் நிறுத்துவான், ஏய் இல்ல. அவன் என்னமோ அந்த போதை உள்ள போனோடனே அவன் இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தி மாதிரி நினைச்சுக்குவான். வரவன் போறவன்ட்ட சண்டைக்கு போறது, பக்கத்துல உள்ளவன்ட்ட வர சண்டைக்கு போறது, ரோட்ல போறவன் சும்மா சண்டை பண்றது, கெட்ட வார்த்தைகளை பேசுறது, அறிவு விழுந்துட்டான். நிறைய பேர் பாக்குறோம், இல்லையா? நிறைய பேர் பாக்குறோம், குடிச்சிட்டு ரோட்ல படுத்து கிடக்கு, சுய நினைவே இல்லாம. இன்னைக்கு பெண்கள் வர பெரிய 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 சிட்டில பெண்கள் வர குடிச்சிட்டு ரொம்ப மோசமா அந்த மேற்கத்திய கலாச்சாரம், அரை ட்ரௌசர் போட்டு குடிச்சிட்டு பசங்களோட கிளப்ல பப்ல கல்ச்சர் வந்து இந்தியாலே இருக்கு, நிறைய இடத்துல இருக்கு. இப்போ கேட்டா சுதந்திரம் நினைக்கிறேன், சுதந்திரம் அனுபவிக்கணும் போதை. அதுக்கு இந்த குடிகாரங்க சில தத்துவம் வேற வச்சிருப்பாங்க. ஏயா குடிச்ச நீ? ஒரே கவலைங்க குடிச்சேங்க. ஏயா குடிச்ச நீ? இன்னைக்கு கம்பெனில பார்ட்டி சந்தோஷம் குடிச்சேங்க. கவலை வந்தாலும் குடிக்கிறான், சந்தோஷம் வந்தாலும் ஆரம்பத்தும் குடிக்கணும்னு முடிப்பட்டான், அதுக்கு அடிமையாயிட்டான். சோ இப்படி இந்த மனித வாழ்க்கைய, கிடைத்த அரிதான மனித வாழ்க்கைய மதுபானத்துக்கு அடிமையா அதுல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த உடலை விட்டதுக்கு அப்புறம் நரகத்துல போய் ரெண்டு குரடு வச்சு வாயை இழுத்து அதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்துவாங்க வாய்ப்பு. அப்படி ஒரு நரகம் இருக்கு, 28 நரகத்துல ஒரு நரகம். அஹ் அந்த தாமிஸ்ரம், தாமிஸ்ரம், ரௌரவம், மகாரௌரவம், விபாகன் மாதிரிலாம் இருக்குல்ல. அதுல ஒரு நரகத்துல வந்து என்ன பண்ணுவாங்க? மது குடிச்சு குடிச்சு தன் வாழ்க்கையை வீணாக்குறவனை, அந்த உடலை விட்டவனே அவனை கொண்டு போய் நரகத்துல, அந்த குடிகாரங்களுக்கு ஒரு நரகம் இருக்கும், அங்க கொண்டு போய் அவன் வாயை குரடு வச்சு இழுத்து அதுல ஊத்துவாங்க, ஈயத்தை காய்ச்சி ஊத்துவாங்க வாய்ப்பு. அதே மாதிரி அரசு பதவி கிடைச்சிட்டு அது மக்களுக்கு சேவை பண்ணாம லஞ்சம் வாங்கணும்னு அவருக்கு ஒரு நரகம் இருக்கு. சுச்சி முகான், அவன் தையல் மிஷின்ல வச்சு தெப்பாங்க அவனை. சுச்சி முகான், அது தையல் மிஷின்ல வச்சு தெப்பாங்க அவன். இந்த மாதிரி கருட புராணத்துல பல்வேறு நரகலோகத்தை பத்தி சொல்லி, இவங்க அதுலயும் பாக்குறது கிடையாது, இதெல்லாம் சும்மா கதை விடுறாங்க. நான் அன்னைக்கு எவரு அந்த கதை சொல்வார் இல்லையா, பக்தி சித்தாந்த் மகாராஜ் கதை தெரியுமா உங்களுக்கு? அடிக்கடி நான் கிளாஸ்ல பேசுவேன். பக்தி சித்தாந்த் மகாராஜ் ஒரு கதை சொல்லி அதுல இருந்து ரொம்ப அழகான தத்துவம் சொல்லுவேன். வந்து ரமேஷ் பாபுன்னு ஒருத்தர் இருந்தான். ரமேஷ் பாபு நல்லா குடிச்சிட்டே இருந்தான். அந்த ரமேஷ் பாபு வீட்டு பக்கத்துல ஒரு பிராமணர் இருந்தார். அந்த பிராமணர் சொன்ன, அடே ரமேஷ் பாபு, நீ இப்படி குடிச்சிட்டு இருக்கியாடா, நீ நரகத்துக்கு தான் போவேன். அப்ப என் மாமா கணேஷ் பாபு குடிக்கிறாரு, அவரு நரகத்துக்கு தான் போவாரு. என் சித்தப்பா தினேஷ் பாபு குடிக்கிறாரு, அவரு நரகத்துக்கு தான் போவாரு. அப்புறம் எங்க அத்தை அத்தை என்னுடைய அப்பாவோ யாரோ ஒருத்தர், அவரு கணேஷ் பாபு, அவரு குடிக்கிறாரு, எல்லாம் நரகத்துக்கு தான் போவீங்க. அப்பாடா, நான் என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன் நான் மட்டும் தான் நரகத்துக்கு போவேன்னு. இப்ப போல இவங்க எல்லாம் இங்க பாக்கல, இவங்க எல்லாம் எங்க ஃபேமிலி எல்லாம் ஆக்கி இருப்பாங்களே, என் ஃபேமிலி எல்லாம் அங்கேயே இருப்பாங்க எப்படின்னு பாத்துக்கணும். பூண்டோட போவோம் நரகத்துக்கு. அவன் நினைச்சிருந்தான் நான் மட்டும் தான் போவேன். இதுல இன்னொருத்தர் யாரும் சொன்னார், அது ஒரு வேடிக்கையா சொன்னார். என்னன்னா, ஆஹ், ஒரு டாக்டர்கிட்ட போயிருக்கான் குடிகாரன். குடிகாரன் டாக்டர்கிட்ட போனப்போ டாக்டர் சொல்லியிருக்காரு, நீ மது அருந்தாத. மது அருந்துனா காமிக்கிறாரு, எப்படி ஒரு வீடியோ எடுத்து காமிக்கிறாரு. பாரு, நீ மது அருந்துனா உன் வயிற்றுக்குள்ள இருக்கிற இந்த பாகங்கள்லாம் வீணா போயிடும், புழு அரிச்சு அந்த புழு எல்லாம் செத்து போகும் எல்லாம் சொன்ன உடனே அவன் சொல்லியிருக்கான், அப்ப நல்லது தானே, வயிற்றுக்குள்ள இருக்கிற புழெல்லாம் செத்து போயிடும் மது குடிச்சுல. இதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னா, இருக்கிறதுல முட்டாள்தனமான வேடிக்கை, அரசாங்கம் அந்த பாக்கெட்ல எழுதியிருக்கான், மது வீட்டுக்கு நாட்டுக்கு உயிருக்கு கேடு. அந்த பாட்டில் எழுதியிருப்பான், சிகரெட் பாக்கெட்ல எழுதியிருப்பான்,
சினிமால வந்து ஹீரோ சிகரெட் பிடிப்பாரு, கீழே எழுதிருப்பாங்க மது நாட்டுக்கு வீட்டுக்கு இருக்கு. ஆனா ஹீரோ வந்து சிகரெட் ஊதுவாரு. கேட்டா வந்து அது வந்து அந்த படத்துக்கு தேவை, நாங்க பண்ணோம். இதை பார்த்தெல்லாம் ஒருத்தர் கெட்டு போக மாட்டாங்க. எல்லாம் நியாயப்படுத்துவாங்க. முட்டா பயலுங்க. மொத்தம் ஒட்டுமொத்த சமுதாயம் குழப்பத்துல தான் இருக்கு. So, அவன் எப்பேற்பட்ட குடும்பத்துல பிறந்தாலும் இந்த மாதிரி தீய பழக்கங்களுக்கு அடிமை ஆயிட்டா பினிஷ். அஜாமிலன் என்ன பண்ணாரு? அஜாமிலன் வந்து விலைமாதோட சங்கத்துல போனாரு. அதுக்கப்புறம் மது இருந்தது எல்லாம் அடுத்தடுத்து வந்துச்சு. ஒருத்தர் பிராமண குலத்துல பிறந்தார். நீங்க கலியுகத்துல என்ன நடக்குது? பிராமண குலத்துல பிறந்துட்டு இது எல்லா பாவகாரிகளும் சரி. அப்ப எங்க பிராமணன் போயிடுச்சு எல்லாம். So, அதனால ஒரே வழிதான் இருக்கு, வேற வழியே இல்லை. ஒருத்தர் இந்த கெட்ட பழக்கத்திலிருந்து வெளியில வரணும், ஒருத்தர் தன்னை புனிதப்படுத்திக்கணும்னா பிரபுபாத் தான் ஒரே அடைக்கலாம். இஸ்கான் தான் ஒரு ஷெல்டர். இதை விட அவங்களுக்கு வேற ஷெல்டர் கிடையாது. வேற எங்க போனாலும் வேற ஷெல்டரே இல்லை. இதுல இதுல புனிதமாகிறது மட்டும் இல்ல, பக்தனாகி பகவான்டே போயிடலாம். எங்க போனா திரும்ப வர மாட்டோம், அங்க போயிடும். அப்புறம் இதுல கிடைக்கிற போதை இருக்கு இல்லையா, கிருஷ்ண நாமத்தை சொல்லி பகவானின் லீலைகளை பாடுறது, பேசுறது, கேட்கறது, அதுல ஒருத்தர் லைட்ஸ் போயிட்டாருன்னா மதுபானம் அவருக்கு ஒண்ணும் இல்லை, விஷமாயிடும். நிறைய பேர் காப்பி அமிர்தம், சிலருக்கு மது அமிர்தம், இந்த மாதிரி எல்லாருக்கும் அமிர்தம். ஆனா உண்மையான அமிர்தம் ஹரி நாம அமிர்தம். ஹரி நாம அமிர்தம். அந்த நாமாமிர்தத்தை பருகிட்டா இதெல்லாம் விஷமா தெரியும். இப்ப அவங்க இல்ல, இது அமிர்தமா தெரியுது. விஷம் எல்லாம் அவங்க அமிர்தமா தெரியுது. காரணம் அவங்க ஹரிக நாமத்தை சுவைக்கல. பரம் திருஷ்டுவா நிவர்த்ததேன்னு சொல்றாரு கிருஷ்ணா. விஷயாமி நிவர்த்தந்தே நிராகரஸ்ய தேகினா ரசோபஜம் ரசோபியஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. உயர்ந்த சுவையை ஒருத்தர் அனுபவிச்சு பழகிட்டாருன்னா அதுக்கப்புறம் அவருக்கு இந்த சின்ன சுவையெல்லாம் போயிடும். ஒரு கிளாஸ்ல ப்ரோப்பா என்ன சொல்றாரு, மதுவோட சுவையை கிருஷ்ணர் தான் சொல்றாரு. மது குடிக்கிறவங்க கூட கிருஷ்ணர் உணரலாம், இந்த சுவை எங்க இருந்து வந்தது. அதுக்காக அது நியாயப்படுத்த முடியாது. ஓ, பிரபா சொல்லியிருக்காரு மதுவோடைய சுவையை கிருஷ்ணர் தான், அப்ப மது குடிச்சா கிருஷ்ணர் உணரலாம். தட் இஸ் ஃபூலிஷ்னஸ். பிரபா என்ன சொல்றாரு, தட் மீன்ஸ் கிருஷ்ண எல்லா இடத்துலயும் கிருஷ்ணரை பார்க்க முடியும்னு சொல்றாரு, கிருஷ்ணரை உணர முடியுங்கிற. சோ கிருஷ்ணாங்கிற அமிர்தத்தை ஒருத்தர் பருகிட்டாரு அப்படின்னா அவருக்கு இந்த சின்ன சின்ன சுவையெல்லாம் தானா போயிடும். இன்னைக்கு மது அருந்தவங்க பெரிய கவுன்சிலிங். மது அருந்துறவங்க கோபத்தை விடணும், பயத்தை விடணும், பொறாமை விடணும், சோ மெனி ஃபீஸ் கொடுத்து அதெல்லாம் ட்ரை பண்றாங்க. எங்கெங்கயோ போய் உட்காந்துட்டு சிம்பிளி இங்க வந்து ஹரே கிருஷ்ணா மந்திர ஜெபம் பண்ணி கீர்த்தனை பாடி டான்ஸ் ஆடி பிரசாதம் சாப்பிட்டா எல்லாம் போயிடும், பினிஷ். ஒரு பைசா செலவு இல்லை. ஆனா கேட்பாங்களா? கேட்கணும். சோ இப்படி இந்த இந்த ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி காட்டு தீ வந்து யாரு பத்த வைக்க வேண்டாம், தானா பிடிச்சிக்கும். அந்த மாதிரி கிருஷ்ண உணர்வற்ற சமுதாயத்துல மூங்கில்கள் உராய்வினால் அழிவு ஏற்படுவது போல சூரிய அஸ்தமனத்தின் போது உண்டான குடிபோதையின் தோஷத்தால் மதிகட்ட அவர்களுக்கு அழிவு ஏற்பட்டது. அதான் எல்லாருக்கும் தெரியுது. இன்னைக்கு தெரியாமல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாருக்கும் தெரியுது. மது நான் குடிச்சேன்னா என் குடும்பம் வீணா போயிடும், என் வாழ்க்கை வீணா போயிடும். ஆனாலும் பண்றாங்க. ஏன் பண்றாங்க அப்போ? ஏன் புலன்பு வருது? அர்ஜுனன் கேட்கிறாரு, கிருஷ்ணா, ஒருத்தருக்கு தெரியுது நான் பண்றது தப்பு, பண்ணக்கூடாது. இனி குடிக்கிறவனுக்கு எவனுக்கா தெரியாதா நான் தெரியாம குடிச்சேன்னு சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் தெரியும் குடிக்கிறது தப்பு. இன்னைக்கு குடிக்கிற எல்லாருக்கும் தெரியும் நான் பண்றது தப்பு. இப்ப ஏன் செய்யறாங்க? ஆஹ் காமேஷ குரோதேஷ ரஜோகுண சமுத்பவ மகாசுனோ மகாபாப்மா பித்யேரிக வைரினம். காமமே அது காரணம் அர்ஜுனா. புலன்பத்தால் தூண்டப்பட்டு ரஜோகுணத்தினால அவங்க இது தப்புன்னு தெரியுது, தெரிஞ்சாலும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனாலதான் சத் சங்கம் அவசியம். பக்தர் சங்கத்துல வரும்போது அந்த ரஜோகுணம் தமோகுணம் வெளியில வந்து சாத்வீகமான குணத்துல பார்க்க முடியும், நான் பண்றது சரியா தப்பா. இதுக்கெல்லாம் அடிமையானவங்க எல்லாத்தையுமே இழந்துருவாங்க.
மதுக்கு அடிமையானவங்க, சூதாட்டத்துக்கு அடிமையானவங்க. இப்பெல்லாம் அது குறைஞ்சிருச்சு. இப்ப வேற மாதிரி சூதாட்டம் நடக்குது. ஆன்லைன்ல சூதாட்டம் நடக்குது. ஷேர் மார்க்கெட்ல அப்பெல்லாம் சூதாட்டம் எப்படின்னா குதிரை மேல பணம் கட்டுவாங்க, இதுலயே கொண்டு போய் பணம் வச்சுவாங்க. அது போதே, அது போயிட்டுன்னா போயிட்டே இருக்கும் அப்படியே, எல்லாத்தையும் இழந்துருவாங்க. அதே மாதிரி மதுவுக்கு அடிமையானவங்க, பெண்களுக்கு அடிமையானவங்க. ஸோ இதனால பிரபுபார் பாருங்க, பிரபுபார் காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. இது நாளும் கொடி கட்டி பறக்கிற இடம். அமெரிக்கால, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல மது அருந்துறவங்கள சர்வசாதாரணமா பார்க்கலாம். ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாம் குடிப்பாங்க, தெருவிலேயே குடிப்பாங்க. அது அவங்க ஒரு சாதாரணம். அவங்க கல்ச்சரே அப்படி. மது அருந்துறவங்க, தகாத உறவு பண்றவங்க, சூதாடுறவங்க, அதுல அவங்க எக்ஸ்பர்ட். அந்த இடத்துல போய் ப்ரோப்பார் காம்ப்ரமைஸ் பண்ணல. பாத்தீங்களா? ப்ரோப்பார் சரி, நீங்க எல்லாம் அமெரிக்கர்கள், ஐரோப்பியர் முன்னால குடிக்காம இருக்க முடியாது, நீங்க கொஞ்சமா குடிச்சுக்கோங்க, இல்ல வாரத்துக்கு ஒருக்கா குடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல. குடிக்கூடாது, அவ்வளவுதான். சோ ப்ரோப்பார் காம்ப்ரமைஸ் பண்ணல. மாறாக ப்ரோப்பார் என்ன பண்ணாரு? ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு உயர்ந்த சுவையை கொடுத்துட்டாரு. உயர்ந்த சுவையை கொடுத்த உடனே அவங்க ப்ரோப்பாவுடைய கருணையால, அவருடைய சங்கத்தினால ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையும் விட்டாங்க. ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையும் விட்டாங்க. காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை ப்ரோப்பார். இந்த ஒழுக்க விதிமுறைகள்ல ப்ரோப்பா காம்ப்ரமைஸ் பண்ணல. சரி சரி, நீங்க அமெரிக்கன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நீங்க ஒண்ணா உட்காந்துக்கலாம், இந்தியாவில தான் தனித்தனியா இருக்கணும், நீங்க தனியா உட்காருங்க. ஏன் அந்த பொண்ணு கூட உட்காந்துட்டு இருக்க, அவளை கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, இல்லைன்னா அப்ப அங்க உட்காரு. இல்லையா, ரெண்டு பேர் ஜோடி ஜோடியா வருவாங்க, நீ பீஸ் எல்லாம். அவ ப்ரோப்பாக்கு அந்த பொண்ணு யாருங்க? இந்த பெஸ்டி புஸ்டி எல்லாம் கிடையாது. யார் அது? அந்த பொண்ணு அதனுடைய லவ்வரு. நீ கல்யாணம் பண்ண போறியா? கல்யாணம் பண்ணுன்னா பண்ணிக்கோ, இல்லாட்டி விட்டுடுங்க. ரைட்டா சார்? ஒருத்தர் கேட்கிறாரு ப்ரோப்பா ஏன் கல்யாணம் பண்ணணும்னு கேட்டார் ப்ரோப்பா. ப்ரோப்பாரு கல்யாணம் பண்ணணும், ஏன் கல்யாணம் பண்ணணும்? கிருஷ்ண உணர்வுள்ள குழந்தைகளை உற்பத்தி பண்றதுக்காக கல்யாணம் பண்ணலன்னு. அதுக்காக மட்டும்தான் மனைவிட்ட சேரணுமா? ஆமா அப்படின்னு. அப்படின்னா நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும், அது பெஸ்ட், நல்ல ஐடியா, அப்படியே இருக்கு. அவர் நினைச்சாரு புலன்பதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும். இது எங்க அமெரிக்கால சொல்றாரு, இந்தியாலே நீங்க ஒத்துக்க மாட்டாங்க இப்படி சொன்னா. நான் ஒருத்தர் சொன்னேன், அவர்கிட்ட சொல்றாரு, அவர் வேற மாதிரி சொன்னாரு, அது இங்க சொல்ல முடியாது, பப்ளிக்ல சொல்ல முடியாது. நான் இந்த மாதிரி தான் ப்ரோப்பா சொல்லியிருக்காருன்னு சொன்னேன். அவர் என்கிட்ட ஒன்று சொன்னார். ஸோ அந்த மாதிரி பிரபுபாத எதையுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல, அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கல. பிரபுபாத் நம்முடைய சனாத தர்மம் இதுதான், இதுதான் நம்முடைய வேதிக் கல்ச்சர், இப்படிதான் இருக்கணும், ஸ்ட்ரைட்டா சொல்லு. அவருடைய பியூரிட்டி, அவருக்கு அவர் குரு மேல உள்ள நம்பிக்கை, கிருஷ்ணா கான்சியஸ் எல்லாம் எடுத்துக்குவாங்க, கிருஷ்ணாவோட கருணை அவங்களுக்கு கிடைக்கும். பாகவதம் கொண்டு போனார். பாகவதம் தான் இங்க வந்திருக்கு, நான் வரல. பாகவதம் தான் அமெரிக்கா வந்திருக்கு. பாகவதம் பிரச்சாரம் பண்ணுது, நான் அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கேன். இதெல்லாம் தான் பாப்பா அச்சீவ் பண்ண, அவருடைய எளிமையினால, பணிவுனால. அது மாதிரி இன்னைக்குள்ள குடிகாரங்களை மாத்துறது ரொம்ப கஷ்டம். என்ன பண்ணணும்? இந்த மாதிரி கிருஷ்ணவாசி கொண்டு அவங்க ஜெபம் பண்ண வச்சு, பிரசாதம் கொடுத்து, இதை சுவையை அனுபவிச்சாதான் அவங்க மாறுவாங்க. நம்ம சொன்னா கேட்க மாட்டாங்க. அப்புறம் டாக்டர் சொல்லணும் குடிக்காதீங்க செத்து போயிருவீங்க, அப்ப மாறுவாங்க. நம்ம சொல்லிட்டே இருப்போம், குடிக்காதீங்க, உயிருக்கு ஆபத்து, குடிக்காதீங்க. ஐயோ, இங்க போனா குடிக்காதீங்கன்னு சொல்றேன். அப்புறம் ஒரு நாள் டாக்டர்கிட்ட போனோம்னா அவர் சொல்லி, நீ குடிச்சா செத்து போயிடுவேன்னா அவர் குடிக்க மாட்டேன். இதை தாங்க நான் இவ்வளவு வருஷமா சொல்லிட்டு இருந்தோம், இல்லையா? இதுதான் டேஞ்சர். ஸோ எப்போ மக்கள் சீரியஸா எடுத்துக்கிறாங்க, அது டாக்டர் சொல்லும் போது சீரியஸா இருக்கு, நம்ம சொன்னா சீரியஸா இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நான்வெஜ் சாப்பிடாதீங்க, உடம்பு கெடுதுன்னு சொன்னா கேட்க மாட்டோம். அப்புறம் டாக்டர் சொல்லுவாரு, நீங்க நான்வெஜ் சாப்பிட்டா நீங்க செத்து போயிடுவீங்க, உங்க இதயத்துல ஓட்டை இருக்கு, கொலஸ்ட்ரால் சாப்பிடாதீங்க, அதுக்கப்புறம் விடுவாங்க. ம். இதுதான் ப்ராப்ளம். ஸோ கிருஷ்ணா கான்சியஸ் நாட் ஒன்லி கிருஷ்ண பக்திங்கிறது ஏதோ ஒரு சென்டிமெண்ட் எல்லாம் கிடையாது.
கிருஷ்ண பக்தி நம்முடைய வாழ்வியல் முறை, நம்முடைய வேத காலமான வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை, ஆனந்தமான வாழ்க்கை. இதை தொலைச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு தேவையில்லாத விஷயங்களை உற்பத்தி பண்ணிட்டு நாளுக்கு நாள். அரசாங்கமே இன்னைக்கு மதுக்கடை நடத்துது. அதான் ஒருத்தர் வேடிக்கையா சொன்னாரு, எல்லாம் ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ணுவான். இந்த என்ன பண்ணுவான், இவன் ஆளுங்கட்சியா இருக்கும் போது ஒண்ணும் பேச மாட்டான். ஏன்னா இவன் அரசாங்கம் நடத்துறா இல்லையா. இவன் எதிர்க்கட்சி ஆனோடனே மதுவை ஒழிப்போம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவை முதல் கையெழுத்து அதான். அதுக்கப்புறம் அது கேட்டா ஓடிடுறாங்க. அந்த கேள்வி கேட்டாரு, நீங்க வந்து மது ஒழிக்கிறேன்னு சொன்னீங்க, முதல்ல உங்களை ஒழிக்கணும். அப்பதான் மது ஒழியும். இவங்களை ஒழிச்சாதான் மது ஒழியும். இவங்க எல்லாம் ஒருத்தர் வேடிக்கையா சொன்னாரு, நிறைய பேரு ரோட்ல இறங்கி போராட்டம் பண்றாங்க, மது ஒழிக்கணும் மது ஒழிக்கணும்ல தர்ணா பண்றாங்க. அவர் என்ன சொன்னாருன்னா, வேடிக்கை சொன்னாரு, இந்த மதுபான கடை நடத்துறதே 4 பேர் தான், அதுவும் அரசியல்வாதி. நேரா அவன்கிட்ட போய் இந்த கடை இழுத்து முடிதான் வேலை முடிக்குது. அதை விட்டுட்டு ரோட்ல இறங்கி மதுபான கடையை ஒழிக்கணும், அதை ஒழிக்கணும், நாங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒழிப்போம், முதல்ல இவங்களை ஒழிக்கணும், அப்பதான் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஒழிக்கும். கொடுமை. இந்த மாதிரி கலியுகத்துல கிருஷ்ண உணர்வற்ற சமுதாயம் தான் முக்கியமான காரணம். கிருஷ்ண உணர்வற்ற சமுதாயத்துல இந்த மதுவை ஒழிக்கிறது, இதெல்லாம் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால என்ன பண்ணணும், கிருஷ்ண உணர்வுள்ள சமுதாயமா மாத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். அரசியல் தலைவர் மாறினாலும் அட்லீஸ்ட் பொதுமக்கள் யாரும் கிருஷ்ண உணர்வுக்கு மாத்து. எல்லாம் அரசியல் தலைவர்கள் யாராவது கொஞ்சம் கொஞ்சமா எங்கேயாவது தேடி பார்த்து ஒன்று ரெண்டு நல்ல குணம் உள்ளவர் தானே அவன் மாறிடும். அரசியல் தலைவர்களே சல்லடை போட்டு தேடி பார்த்து ஏதோ 2 3 தலைவரை கண்டுபிடிச்சு, ஐயா நீங்க நல்ல புண்ணியமா இருக்கீங்க, கோயிலுக்கெல்லாம் வர்றீங்க, நீங்களாவது நீங்க பதவிக்கு வந்தா இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லலாம். அதையும் சல்லடை போட்டு தேடணும். அந்த மாதிரி கலியுகத்துல வந்து கலி வந்து ரொம்ப ஃபாஸ்டா வளர்ந்து, அதனால கிருஷ்ண பக்தியும் தீவிரமா பிரச்சாரம் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கணும். ஹரே கிருஷ்ணா. கிரந்தா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஸ்ரீ கோபால்.